அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் மற்றும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இணைந்து நடத்தும் விஷன் 1000 மிஷன் 100 யூபிஎஸ்சி பிலிம்ஸ் 2026க்கான சீரீஸ் போயிட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ்டு வேரியஸ் சப்ஜெக்ட்ஸை தீம் வைஸ் பிரித்து அதில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த செஷன் வந்து சீசருக்கான செஷன். முன்னாடியே ஒரு செஷன் முடிஞ்சிருக்கு. இந்த செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டமில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டமில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து போர்ட் மாஸ் ரூல், அப்புறம் பேசிக் அரித்மெட்டிக், அப்புறம் ப்ரைம் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த செஷனில் இதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த சப்சிக்வெண்ட் செஷன்ஸில் இதிலிருந்து அட்வான்ஸாக அடுத்தடுத்த நம்பர் சிஸ்டமில் இருக்க சம்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்பர் சிஸ்டமில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறதே வந்து கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். வேரியஸ் நம்பர்ஸ் சேர்ந்ததான் நம்பர் சிஸ்டம். இப்போ நம்பர்ஸ்லாம் வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்ஸ் மூலமாக உருவாயிருக்கு. அப்போ டிஜிட்ஸ்க்கும் நம்பர்ஸ்க்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். இப்போ டிஜிட்ஸ் அப்படிங்கிறது வந்து 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிறது தான் டிஜிட்ஸ். அப்போ மொத்த டிஜிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10 டிஜிட் தான் இருக்குது. அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் தான் டிஜிட்ஸ். இப்போ நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த டிஜிட்ஸோட காம்பினேஷன் தான் நம்பர்ஸ். அது எப்படி காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னா இப்போ 2 அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். அதுவே வந்து 52 அப்படிங்கிறது 2 டிஜிட் நம்பர். இங்கே வந்து 5ன்னு ஒரு டிஜிட்டும் 2ன்னு ஒரு டிஜிட்டும் சேர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி 777 அப்படிங்கிறது வந்து 3 டிஜிட் நம்பர். இப்போ இங்கே என்ன இருக்குது, 7 வந்து 100 பிளேஸில் வந்திருக்கு, 10 பிளேஸில் வந்திருக்கு, 100 1s பிளேஸில் வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர். அப்போது ஒரு நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஜிட்ஸ். அப்போ டிஜிட்ஸ்க்கும் நம்பருக்கும் இல்லை நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். சரி, இப்போ நம்பருக்கும் டிஜிட்ஸ்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்பர்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்னு இருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வித் 1லேருந்து 1, 2, 3 அப்படியே போய் இன்ஃபினிட்டி வரைக்கும். சரிங்களா? இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்தது என்ன கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் ப்ளஸ் 0 மட்டும் சேர்ந்து வரும் நேச்சுரல் நம்பர்ஸ் கூட. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஆரம்பிக்கும், ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கும். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ்னு ஒன்று இருக்கு. பிஃபோர் மூவிங் டு இன்டீஜர்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த நேச்சுரல் நம்பர்ஸை சப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சப் கிளாஸிஃபை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆட் நம்பர், ஈவன் நம்பர்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஆட் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா a number which is not divisible by 2. For example 1, 3, 5 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர் அப்படிங்கிறது a number which is divisible by 2. 2, 4, 6, 8 இது எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். சரி, ஆட் ஈவன்கிறது ஒரு கிளாசிஃபிகேஷன். இப்போ இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். ஸோ பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ பிரைம் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது a number divisible by 1 and itself. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 விட்டுருங்க, 1 இல்லாமல் அந்த நம்பருக்கு கீழே இருக்க எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது அந்த நம்பர். உதாரணத்துக்கு 7 அப்படின்னா 7 இஸ் a prime number அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் 2, 3, 4, 5, 6 இந்த எந்த நம்பராலையும் 7 டிவைட் பண்ண முடியாது. ஏன் 1 தனியாக விட சொன்னேன் அப்படின்னா 1 அப்படிங்கிறது வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஸோ 1 அப்படிங்கிறது பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. சரிங்களா? அப்போ பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஸோ அப்போ இதை விட்டுட்டு மீதி இருக்க நம்பரை கன்சிடர் பண்ணோம்னா அந்த நம்பருக்கு கீழே இருக்க நம்பர் எதுவுமே டிவைட் பண்ணல அப்படின்னா அது பிரைம். ஏதாவது நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட். எக்ஸாம்பிள் 8ங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு அது கீழே 2 and 4 டிவைட் பண்ணும். ஸோ அதனால் 8ங்கிறது ஒரு காம்போசிட் நம்பர். சரிங்களா? பேசிக்காக இது தெரியணும். இப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், நம்பர்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், டிஜிட்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், நம்பர்ஸில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன பார்த்துருக்கோம், ஹோல் நம்பர்ஸ் என்ன பார்த்துருக்கோம். நேச்சுரல் நம்பர்ஸை இப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், ஆட், ஈவன், பிரைம், காம்போசிட்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். சரிங்களா? இது பேஸ்டான சம்ஸை இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்டிஜர்ஸ்னால் என்ன, அது பேஸ்டான சம்ஸை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம்.
அப்புறம் போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது வந்து நீங்க பேசிக்கா ஒரு மேக்ஸை ஒரு சம்மை வந்து அரித்மெட்டிக் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூல் தான் இது. என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதான் மெயின் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், பிரைமரி ஆப்ரேஷன்ஸ். அப்போ இந்த ஆப்ரேஷனை பண்ணும்போது எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு, எது லோவஸ்ட் வேல்யூ இருக்கு, ஹையஸ்ட் வேல்யூ சென்ஸ் எது வெயிட்டேஜ் அதிகம், ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ இங்க வெயிட்டேஜ் அதிகம்னு பார்த்தா டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் வெயிட்டேஜ் அதிகம் கம்பேர்ட் டு அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ இப்போ எது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், எதை லாஸ்டா பண்ணணும் ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் தான் வந்து போர்ட் மாஸ் ரூல் சொல்றோம். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்டை பண்ணணும். அப்போ எனி நம்பர் எனி ஆப்ரேஷன் இஸ் கிவன் வித் இன் த பிராக்கெட். எக்ஸாம்பிள் 5 + 2 × 3 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறதுல எது ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். அப்போ எனி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்ப்பீங்க. பிராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை நீங்க வந்து சால்வ் பண்ணணும். பிராக்கெட் இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து டிவிஷன் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். டிவிஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அடிஷனை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷனை சால்வ் பண்ணணும். சரி, இது வந்து இப்போ 2 அடிஷன் இருக்கு, 2 சப்ட்ராக்ஷன் இருக்கு, 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் பண்ணுவீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்ல பண்றதுலையும் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் போர்ட் மாஸ் ரூல் சொல்லுது. ஸோ இது பேஸ்டா யூபிஎஸ்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது பேஸ்டா வந்து உங்களுக்கு வந்து 1 கொஸ்டின்ஸ் பக்கம் ரிப்பீட்டா ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த செஷன்ல நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்றது போர்ட் மாஸ் ரூல் ரிலேட்டடான சம்மு. இந்த கொஸ்டின் வந்து இஃப் P is equal to plus Q is equal to minus R is equal to multiplication S is equal to division. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். ஸோ P is equal to plus Q is equal to minus R is equal to multiplication S is equal to division. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, அதுக்கப்புறம் படிங்க. தென் insert the proper notation between the successive numbers in the equation. அப்போ இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. 60 15 3 20 4 is equal to 20. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஸ்டின்ல இருக்க கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதியிருக்கேன், ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த நோட்டேஷனை இங்க இருக்க நோட்டேஷனை நான் ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணனா எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து ஆப்டிடியூட்ல என்ன கொடுத்துருக்கானோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. எழுதிட்டு அப்ரோச் பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இந்த சம்ல வந்து உங்களுக்கு வந்து நோட்டேஷன் இங்க கீழே ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா இதை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ அப்போ எஸ்ங்கிறது என்ன, எஸ்ங்கிறது டிவிஷன். இப்போ என்ன பண்ணுவோம்னா 60/15. இப்போ நெக்ஸ்ட் பிங்கிறது பிளஸ் 3. நெக்ஸ்ட் ஆறுங்கிறது மல்டிப்ளிகேஷன் இன்டூ 20. அப்புறம் கியூங்கிறது -4. இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வருது, 60/15 4. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். அப்போ 3 × 20ங்கிறது 60. இப்போ -4. இதை போட்டால் எனக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் பண்ணேன், நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன், நெக்ஸ்ட் அடிஷன் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 64 வருது. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன், -4. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 16 வருது. இங்கே எனக்கு ஆன்சர் வர வேண்டியது 20. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதே ஈக்குவேஷனில் நான் ரெண்டாவது ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றாங்க கியூங்கிறது மைனஸ், ஆறுங்கிறது மல்டிப்ளிகேஷன், பிங்கிறது டிவிஷன், அதுக்கப்புறம் எஸ்ங்கிறது பிங்கிறது வந்து அடிஷன்,
ஸோ 60Qங்கிறது 60 minus 15. நெக்ஸ்ட் வந்து ஆறுங்கிறது மல்டிப்ளேஷன் இன்டூ 3. நெக்ஸ்ட் வந்து பிங்கிறது அடிஷன், ஸோ ப்ளஸ் 20. நெக்ஸ்ட் வந்து எஸ்ங்கிறது டிவிஷன், ஸோ டிவைடட் பை 4. ஓகேங்களா, அந்த கொடுத்துருக்கே எக்ஸ்பிரஷனை எழுதியாச்சு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் பண்ணும்போது எனக்கு 5 வருது. நெக்ஸ்ட் மல்டிப்ளேஷன் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 45 வருது. ஸோ 45 ப்ளஸ் 5, 45க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, 60 இருக்குது. அப்போது 60 minus 45 plus 5 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணும்போது இந்த நம்பருக்கு -45 தான் வேல்யூ எடுத்துக்கணும், +45 எடுத்துக்கூடாது. சரிங்களா, இந்த மைனஸை கன்சிடர் பண்ணாமல் எடுத்துக்கூடாது, மைனஸை கன்சிடர் பண்ணி தான் எடுத்துக்கணும். இப்போ மைனஸை கன்சிடர் பண்ணி எடுத்தோம்னா -45 + 5 அப்படிங்கும்போது உங்களுக்கு -14 வரும். இங்கே 60 இருக்குது, 60 - 40 உங்களுக்கு வந்து 20 வருது. ஸோ எனக்கு 20 தான் வரணும், வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் வந்து பி. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்களே வந்து நொட்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நொட்டேஷனை இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வரல அப்படின்னா நான் செகண்ட் ட்ரை பண்ணேன், செகண்ட் இது வந்துருச்சு. ஸோ அதனால் ஆன்சர் பி. நெக்ஸ்ட் சம் பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு, எடுத்தோன்னே இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கணும். 5 4 3 2 1 is chosen from plus minus multiplication each at most 2 times. What is the smallest non-negative value of the expression? அப்போ smallest non-negative value of the expression நமக்கு என்னன்னு தெரியணும். இப்போ smallest non-negative value அப்படின்னா நெகட்டிவ் இல்லாத வேல்யூஸ். நெகட்டிவ் இல்லாத வேல்யூஸ்னா பாசிட்டிவ் கிடையாது. 0 1 2 3 எல்லாமே வந்து நான் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வேல்யூனா 1ல ஆரம்பிப்பீங்க, நெகட்டிவ் வேல்யூனா -1ல ஆரம்பிப்பீங்க. நான் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நான் பாசிட்டிவ் அப்படின்னா 0லேருந்து -1 -2ன்னு ஆரம்பிக்கணும். சரிங்களா, அப்போ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, நான் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நான் நெகட்டிவ் வேல்யூனா 0 1 2 3 இதெல்லாம் தான் வந்து நான் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ இதில் ஸ்மாலஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஸ்மாலஸ்ட்னா இதுதான் ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட்னா 0, அதுக்கு அதை விட கொஞ்சம் பெருசுனா 1. அப்போ எனக்கு இதில் இருக்கலையே எனக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா, அப்போ 0 தான் இருக்கலையே ஸ்மாலஸ்ட். இந்த எக்ஸ்பிரஷனில் 0 வர வைக்க முடியுமான்னு நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவேன். 0 வரல அப்படின்னா தான் அடுத்து 1 வர வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன். 1 வரல அப்படின்னா அடுத்து 2 வர வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னவா இருக்கணும், 0 வர வைக்கணும். ஸோ அப்போ என்ன எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த 3 எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 4 பிளேஸ் இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈச் அட் மோஸ்ட் 2 times. அப்போ ஏதோ ஒன்றை மட்டும் 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏதோ ஒன்றை மட்டும் 2 தடவை யூஸ் பண்ணிக்கணும். சரி, அப்போ இது வந்து 0 ஆக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஓகே இங்கே +5 இருக்கு, இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ +5லேருந்து 4 மைனஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு என்ன வரும், ஓகே இங்கே 4 இங்கே ஒரு மைனஸ் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இங்கே ஓகே இங்கே ஒரு மைனஸ் ட்ரை பண்ணுறேன். ஓகே இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸ் மைனஸ் போட்டு ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். நம்பரே சின்னதாக இருக்குது. ஸோ சின்ன நம்பரை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளிகேஷனை கடைசி கொண்டு போயிட்டேன். சரிங்களா, மல்டிப்ளிகேஷனை கடைசி கொண்டு போனதுக்கு மீதி இருக்கிற நம்பர்ஸை போட்டால், மீதி இருக்க ஆப்ரேஷனை போட்டால் எனக்கு வருதான்னு பார்க்குறேன். இப்போ மல்டிப்ளிகேஷன் இங்கே போடுறதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, 2 × 1 2ன்னு வந்துருச்சு, அது +2. இங்கே 3க்கு முன்னாடி -3 இருக்குது, 4க்கு முன்னாடி ஒரு -4 இருக்குது, 5 இருக்குது. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா -3 + 2 -1 ஆகும். இங்கே ஒரு -4 இருக்குது, -4 -1 அப்படிங்கிறது -5, இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 0ன்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனில் 0 ஆக்கணும் அப்படின்னா ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணணும், அப்போ தான் 0 ஆகும். இப்போ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் மைனஸ் பண்ணும்போது நான் வந்து நம்பரை முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சின்னதாக வைக்கணுங்கிறனால நான் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது பெரிய ஆப்ரேஷன். ஸோ அதனால இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து பெருசாயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கலே சின்ன நம்பருக்கு நான் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து நான் வந்து 0 ஆக்கணும், அதனால் நான் மைனஸை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, சரி அப்ரோச் பண்ணும்போது எனக்கு வந்து 0ன்னு வந்துருச்சு. இன்கேஸ் 0 வரல அப்படின்னா நான் வேற ஏதாவது மெத்தடில் ட்ரை பண்ணி 1 வர வைக்க முடியுமா, அட்லீஸ்ட் 1ஆவது வர வைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். சரிங்களா, 0 வந்துருச்சு. ஸோ ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நான் நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து 0. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து if a + b means a - b. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறது மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் b minus a minus b means a into b. அப்போ மைனஸ் அப்படிங்கிறது is equal to multiplication சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் a into b, a into b means a division b. அப்போ multiplication is equal to division. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, a division b means a plus b. அப்போ division அப்படிங்கிறது வந்து பிளஸ். சரிங்களா, அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு வருதோ அங்கே மைனஸ் பண்ணணும், எங்கெல்லாம் மைனஸ் வருதோ அங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் வர இடத்துல டிவிஷன் பண்ணணும், டிவிஷன் வர இடத்துல ப்ளஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை வச்சு தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன, 10 + 30 - 100 × 50 / 25. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை வச்சு இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ ப்ளஸ்ங்கிற இடத்துல என்ன பண்ணணும், மைனஸ் போடணும், மைனஸ்ங்கிற இடத்துல என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் போடணும், மல்டிப்ளிகேஷன் இடத்துல டிவிஷன் போடணும், டிவிஷன் இடத்துல ப்ளஸ் போடணும். சரிங்களா, இப்போ நம்பர்ஸை ஃபில் பண்ணுறேன். சரி, எனக்கு தேவைப்படுற எக்ஸ்பிரஷன் வந்து இது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு தேவையில்லை, இந்த எக்ஸ்பிரஷன் தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷனை பார்க்கணும். டிவிஷன் பார்க்கும்போது இங்கே 100 / 50. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்கு. ஓகேவா, இந்த எக்ஸ்பிரஷன் டிவிஷன் வந்து நான் எனக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய வகையில் நான் மாற்றிட்டேன். சரிங்களா, டிவிஷனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் மாற்றிட்டேன். இப்போ இதை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 வருது. ஸோ டிவிஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பக்கத்துலேயே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ 30 × 2 போது உங்களுக்கு 60 ஆகுது. இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, மைனஸ் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். இங்கே 10 இருக்குது, இங்கே ப்ளஸ் 25 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். இப்போ -60 + 25 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வரும், -35 வரும். இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ அப்போ 10 - 35 உங்களுக்கு -25. இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து -25. -25 தான் ஆன்சர். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதியிருக்கேன். எதோ மாற்றணும்னு சொல்லியிருக்காங்களோ அது எங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதினதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறதுக்கு கரஸ்பாண்டிங்காக நான் மாற்றிருக்கேன். மாற்றினதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், அப்புறம் அடிஷன் பண்ணேன், அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணேன். சப்ராக்ஷன் பண்ணுவேன், எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். அதே மாதிரி தான் சேம் மெத்தடு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் டாலர் மீன்ஸ் டிவிஷன். அப்போ டாலர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிவிஷன் போடணும். சரி, நெக்ஸ்ட் அட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். அட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஹேஷ் அது வந்து மைனஸ். ஓகே, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன் என்ன, 10 ஹேஷ் 5 at $1 சரிங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், கொஸ்டின் அப்படியே படிக்கிறேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானோ அப்படியே எழுதியிருக்கேன், கரஸ்பாண்டிங் எழுதியிருக்கேன். கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒன்றும் பார்த்து நான் வேல்யூ மாற்றணும். இப்போ 10 ஹேஷ் அப்படிங்கும்போது -5 அட் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன், $1 அப்படிங்கிறது டிவிஷன் பை 5. இப்போ என்ன பண்ணுறேன், டிவிஷன் எனக்கு கன்வீனியன்ட்டான மெத்தடில் நான் போட்டுக்கிறேன். 1/5 × 5 - 10. சரிங்களா, மாற்றியாச்சு. இப்போ இதில் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணேன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் பண்ணுவேன். டிவிஷன் பண்ணனா 1/5 அப்படியே தான் இருக்கும், 1 டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 5 × 1/5 இது வந்து போயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 10 - 1 வரும். இப்போ 10 - 1ங்கும் போது எனக்கு 9. ஸோ ஆன்சர் 9. ஸோ இது வந்து ரூல் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் யூபிஎஸ்சியில் கேட்குறாங்க. இயர் ஆன் இயர் 1 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா, இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணாமல் ஈஸியாக நம்ம செக்யூர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா, அடுத்த டாபிக் போகலாம். சரி, அடுத்தது வந்து நம்பர் சிஸ்டம்ல முக்கியமான விஷயம் பேசிக் அரித்மெட்டிக். ஸோ நம்பர் சிஸ்டமில் ஒரு 20+ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பேசிக் அரித்மெட்டிக்கை வச்சு more than 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்கில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது ஒரு கொஸ்டின், இது ஒரு 10 கொஸ்டின்னா ஆல்மோஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் பக்கம் இன்னைக்கு கவர் பண்ணுறோம். சரி, அப்போ பேசிக் அரித்மெட்டிக்னா என்ன அப்படின்னா, பேசிக் அரித்மெட்டிக்னா ஒன்றும் கிடையாது, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த 3 தான். டிவிஷனும் சேர்த்துக்கலாம். சரிங்களா, இந்த 4 தான் வந்து பேசிக் அரித்மெட்டிக். ஸோ இந்த பேசிக் அரித்மெட்டிக் இந்த மாதிரி சம்ஸ், இந்த 10 சம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, 1 to 9 1 to 9 டேபிள் 1 to 9 டேபிள் நீங்கள் வந்து தரவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 10 சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சப்போ வெறும் 1 to 9 டேபிள் வரைக்கும் உங்களுக்கு தெரியணும். சரி,
1ல 9 டேபிள் வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா 1ல 9 டேபிள் தெரியணும். அது கூட என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக் அடிஷன் தெரியணும், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் தெரியணும். ஓகேங்களா? 1ல இருந்து 9 டேபிள் தெரியணும், அடிஷன் தெரியணும், சப்ராக்ஷன் தெரியணும். இவ்வளவுதான் தேவை. இது தெரிஞ்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 கேள்வி போட முடியும். சரிங்களா? ஆனா இந்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து அதை தலையிலா படிக்கணும். அதனால தலையிலா படிக்கணும் அப்படின்னா நீங்க அடிஷன் எப்படி படிச்சிருப்பீங்க? 2 + 3 = 5 படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நம்பரோட அடிஷன் படிக்கல, நம்ம டிஜிட்ஸோட அடிஷன் படிக்கிறோம், டிஜிட்ஸோட சப்ராக்ஷன் படிக்கிறோம், டிஜிட்ஸோட மல்டிப்ளிகேஷன் டேபிள் படிக்கிறோம். ஸோ அதான் வித்தியாசம். ஸோ நார்மலாக வந்து நம்ம எப்படி படிப்போம்னா நம்பர்ஸை படிப்போம். பட் இங்கே வந்து நம்ம படிக்க வேண்டிய டிஜிட்ஸ். என்ன டிஜிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 அப்படிங்கிற டிஜிட்ஸ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டிஜிட்ஸை ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 5 வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று 0 0 + 5 போட்டால் உங்களுக்கு 5 வரும். ஸோ அப்போ 0ங்கிற டிஜிட்டு 5ங்கிற டிஜிட் கூட சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு 5 வரும். சரி, இப்போ இந்த 0வை அடுத்த நம்பருக்கு போங்க. 1 + 4 2 + 3 3 + 2 4 + 1 5 + 0. சரிங்களா? அப்போ இது வந்து சேம் தான், ரிப்பீட் ஆகுது, இது விட்டுருவோம். அப்போ 0 + 5 அப்படிங்கிற டிஜிட் 2 டிஜிட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வரும்னு தெரியணும். 1 + 4 அப்படிங்கிற டிஜிட் ஆட் பண்ணீங்கன்னா 5 டிஜிட் வரும், 5ங்கிற ஒரு டிஜிட் வரும்னு தெரியணும். 2 + 3 அப்படிங்கிற டிஜிட்ஸை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ங்கிற டிஜிட்ஸ் வரணும். ஸோ டிஜிட்ஸ்க்கும் நம்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னோம். சரி, இது ஒன்று. ரெண்டாவது 9 + 6 9 + 6 போட்டாலும் உங்களுக்கு 5ங்கிற டிஜிட் வரும். அது எப்படி 9 + 6 போட்டால் 5 வரும்? 9 + 6 = 15. ஸோ 15 போது எனக்கு 5ங்கிற டிஜிட் தான் தேவை, இது தேவையில்லை. 15ங்கிற நம்பர் எனக்கு தேவைப்படுற டிஜிட் 5. புரியுதுங்களா வித்தியாசம்? ஸோ 9 + 6 போடும்போது உங்களுக்கு வரக்கூடிய நம்பர் வந்து 15, பட் எனக்கு தேவைப்படாத டிஜிட் வந்து 5. ஸோ அப்போ இதே மாதிரி இது வந்து 0லேருந்து ஒன்று ஆட் பண்ணிட்டு போனீங்க, இங்கே 9லேருந்து ஒன்று குறைச்சிட்டு வாங்க. 8 + 7 அப்போ 7 + 8 ரெண்டும் சேம், ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதனால தேவையில்லை. அப்போ 5ங்கிற டிஜிட் வரைக்கும் எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 5ங்கிற டிஜிட் வரைக்கும் எனக்கு 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் அடிஷன் பண்ணா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி 0 to 9 சப்ராக்ஷன் பண்ணா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ நீங்க எப்படி அடிஷன் பண்ணும்போது 9 + 6 அப்படின்னு பண்ணும்போது 5 கேரி 1 கொடுப்பீங்க. நார்மலாக அடிஷன் பண்ணும்போது 9 + 6 5 போட்டு கேரி 1 கொடுப்பீங்க. அதே மாதிரி சப்ராக்ஷன்ல 6 - 9 போடும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கிருந்து ஒன்றை கடன் வாங்குவீங்க. சரிங்களா? இங்கிருந்து ஒன்று கடன் வாங்குவீங்க. அப்போ 16 - 9 ஆகும். ஸோ 16 - 9 இஸ் நத்திங் பட் 7. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ஷனுக்கும் டிஜிட்ஸ் என்னென்ன டிஜிட்ஸை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து வேணுங்கிற நம்மளுக்கு தேவைப்படுற டிஜிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ 0 to 9 அடிஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு ஒர்க் பண்ணணும். எப்படி பண்ணணும்? அடிஷனுக்கு இந்த மாதிரி 0 9 ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. 0லேருந்து என்ன ஆட் பண்ணால் வரும்னு பாருங்க, அதே மாதிரி 9லேருந்து என்ன ஆட் பண்ணால் வரும்னு பாருங்க. இது வந்து அடிஷனுக்கு. சரி, அப்போ சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணுறது? சேம் 5ங்கிற நம்பர் எடுத்துப்போம். அப்போ 5ங்கிற டிஜிட் வரைக்கும் என்னென்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணா எனக்கு 5ன்னு வரும். சரிங்களா? இப்போ அடிஷன் நம்ம என்ன பண்ணோம் 0 9 ஆரம்பிச்சோம். இப்போ சப்ராக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பெரிய நம்பர் இருந்தால் சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன் 9. சரிங்களா? 9 - என்ன போட்டால் எனக்கு 5 வரும், 4 போட்டால் வரும். இப்போ அந்த 9 அப்படியே குறைச்சிட்டே வரேன். 8 - 3 7 - 2 6 - 1 5 - 0. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? இங்கே எப்படி சின்னது பெருசுன்னு ஒன்று எடுத்து சின்னது கூட ஆட் பண்ணிட்டே வந்தோமோ, பெருசை வந்து அப்படியே குறைச்சிட்டே வந்தோமோ, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பெருசு எடுத்து குறைச்சிட்டே வந்திருக்கோம். ஓகேவா? 1. சரி, ரெண்டாவது இந்த சப்ராக்ட் பண்ற இடத்துல பெரிய நம்பர் போடுங்க. சரிங்களா? சப்ராக்ட் பண்ற இடத்துல பெரிய நம்பர் போடுங்க. அப்போ எந்த நம்பர் கூட 9 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 5ங்கிற டிஜிட் வரும்னு பாருங்க. 14
14 கூட 9 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ங்கிற டிஜிட் வரும். சரிங்களா? அப்போ 4ங்கிற டிஜிட்டும் அது கூட 9ங்கிற டிஜிட்டை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5ங்கிற டிஜிட் வரும். அப்போ இங்க இருந்து அப்படியே குறைச்சிட்டே வாங்க. 13 minus 8, 12 minus 7, 11 minus 6, 10 minus 5. ஓகேவா? அப்போ உங்களுக்கு 5ங்கிற டிஜிட்ஸ் வரணும் அப்படின்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஜிட்ஸ்லாம் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ங்கிறது வரும். இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கும் பண்ணும். ஏன் 9 டேபிள் வரைக்கும் போகுதுன்னு சொன்னேன்? ஏன்னா மொத்தம் நமக்கு இருக்கிறதே வந்து 9 டிஜிட்ஸ் தான். ஸோ நீங்க 9 டேபிள் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். ஸோ இதை பேஸ் சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த சம் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? இந்த சம் ஆர் சம்முங்கும் போது ஒன்று கீழே ஒன்று எழுதுறேன், பிளஸ் 1R 5R RR R1 1RR. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் 1R plus 1R plus 5R plus RR plus R1 is equal to 1RR கொடுத்துருக்காங்க. சரிங்களா? For which digit does the symbol R stands for கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு அடிஷன் ப்ராப்ளம். இந்த அடிஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேசிக் அடிஷன் தான், சேம் அடிஷன் தான். பட் நம்ம என்ன பண்ணோம், டிஜிட்ஸை வச்சு கால்குலேட் பண்ண போறோம். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இங்க ஒரு 6 இருக்கு, 6 இருக்கு, 6 இருக்கு, 6 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, திருப்பி 6 வரணும். அப்போ எந்த டிஜிட்ஸை நீங்க ஒரு 4 தடவை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு R - 1 வரும். இல்லைன்னா எந்த டிஜிட்டை 4 தடவை ஆட் பண்ணி கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு ஆர்னு வரும். டிஜிட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ டிஜிட்ஸ் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணி நம்பர்னு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு டிஜிட் மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ உதாரணத்துக்கு 15 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு 1 தேவையில்லை, எனக்கு 5ங்கிற டிஜிட் மட்டும் தான் தேவை. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. 1 போட்டா வருமா? 1 1 1 1 போட்டிங்கன்னா 4 + 1 5 வரும். ஸோ 5 is not equal to 1. ஸோ 1 வராது. நெக்ஸ்ட் நான் 2 போடுறேன். 1 போட்டா எனக்கு 5 வருது. ஸோ வரல. நெக்ஸ்ட் 2 போடுறேன். 2 போட்டா அப்படின்னா 4 + 1 9 ஆகுது. இதுவும் வராது. நெக்ஸ்ட் 3 போடுறேன். 3 போட்டா 3 3 6 9 12 12 + 1 13. 13ல எனக்கு 3 தான் தேவை. அப்போ 3 போட்டா எனக்கு 3யும் வருது. சரிங்களா? ஆப்ஷன்ல 3 இருக்கா? ஆப்ஷன்ல 3 இருக்கு. சரி, ஸோ ஆப்ஷன்ல 3 இருக்கு. வேற எதுவுமே நான் செக் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 6க்கு 3ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணா இந்த எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸுக்கு போட்டு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் என்னன்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா let A3BC and DE2F are 4 digit number. அப்போ A3BC அப்படிங்கிற ஒரு நம்பரு, DE2F அப்படிங்கிற ஒரு நம்பர். சரிங்களா? 4 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் லெட்டர் ரெப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் கிரேட்டர் தென் 3. அப்போ டிஜிட்ஸ் எல்லாமே கிரேட்டர் தென் 3 இருக்கணும். கிரேட்டர் தென் 3 இருக்கணும். உங்களுக்கு வந்து 4 5 6 7 8 9 இந்த டிஜிட்ஸை தான் வந்து நான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, the sum of the number is 15902. அப்போ ரெண்டையும் ஆட் பண்றோம். DE2F ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 15902 வருது. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த சம்மை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நம்பர் எங்க இருக்கோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அடிஷன் நம்ம எப்படி பண்ணுவோம்? பின்னாடி இருந்து ஆட் பண்ணுவோம், முன்னாடி இருந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பின்னாடி இருந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச நம்பர் 2 இருக்கு. இப்போ 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? இங்க 0ங்கிற டிஜிட் வரணும். இப்போ 0ங்கிற டிஜிட் வரணும் அப்படின்னா 2 கூட என்ன ஆட் பண்ணா உங்களுக்கு 0ங்கிறது வரும். 8 ஆட் பண்ணா உங்களுக்கு 0ங்கிறது வரும். அப்போ 0ங்கிறது வந்து 10. 10ங்கிறது ஒன்றும் இங்க கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். சரிங்களா? அப்போ பிக்கு வந்து 8 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? 8 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஷுவரா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இங்கிருந்து ஒரு கேரி ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 இருக்காது. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 2 தானே இருக்கு. 2 அப்படின்னா ரெண்டுக்கும் யூனிக் நம்பர்ஸா இருக்கணும். யூனிக் நம்பர்ஸா இருக்கணும் அப்படின்னா 1 1 போட முடியாது. கண்டிப்பா அதை விட அதிகமாக தான் போடுவீங்க. அதை விட அதிகமாக போடும் போது எனக்கு என்ன 12 வரும். 2 இங்க வந்துச்சுன்னா 1 கேரி கண்டிப்பா ஆகுது. இப்போ 1 கேரி கண்டிப்பா ஆகுது அப்படின்னா எனக்கு இங்க 2 இருக்கு, 1 கேரி 3 ஆயிடுச்சு அப்படின்னா 0 வரணும் அப்படின்னா எனக்கு வந்து 7. அப்போ பிக்கு வந்து 7 தான் வேல்யூ. சரிங்களா? பிக்கு 7 வேல்யூ. அப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு கேரி ஆயிடுச்சு, ஏன்னா 10. ஸோ இங்க ஒரு கேரி ஆயிடுச்சு.
அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, 3 + 1 4 இருக்கு, ஆனால் 9 வரணும். அப்போ 9 வரணும் அப்படின்னா இங்கே ஒரு 4 இருக்கு, 4 கூட என்ன ஆட் பண்ணால் உங்களுக்கு 9 வரும், 5 ஆட் பண்ணால் 9 வரும். இதை விட பெருசாக ஆட் பண்ணி கேரி கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கூட என்ன ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 19 கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வெறும் 9 மட்டும் வச்சுக்கோங்க, கேரி எதுவுமே வராது. சரியா? சரி, அப்போ a + d என்னவா இருக்கணும், a + d வந்து 15 இருக்கணும். அப்போ 15 இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பாசிபிள் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 + 6 8 + 7 இல்லை 7 + 8 இல்லைன்னா 6 + 9. சரிங்களா? சரி, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பிக்கு வேல்யூ 7ன்னு ஷோரா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 7 எங்க இருக்கோ அது வர முடியாது. சரிங்களா? அடுத்தது வேற என்ன வேல்யூ இருக்கு, அப்போ ரெண்டே வேல்யூ தான் பாசிபிள். ஒன்று 9 6 இருக்கும், இல்லை 6 9 இருக்கணும். ஸோ ஏக்கும் டிக்கும் ஒன்று ஏக்கு 9 இருந்துச்சுன்னா டிக்கு 6 இருக்கும், இல்லை ஏக்கு 6 இருந்துச்சுன்னா டிக்கு 9 இருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் டி. அப்போ ஏவுக்கும் டிவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் வந்து ஏக்கு டி இருந்தாலும் சரி 9 இருந்தாலும், ஏக்கு 6 இருந்தாலும் சரி 9 இருந்தாலும் சரி, டிக்கு கண்டிப்பாக வந்து 6 or 9 இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 3. சரி, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணு தெரிஞ்சா, ஸோ இந்த சம்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எழுதிருக்கோம். அடிஷன் அப்படின்னா 1 கீழே 1 எழுதிருக்கோம். சம் நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க, எங்க நம்பர் இருக்கோ அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அடிஷன் அப்படின்னா நம்ம பின்னாடி இருந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பின்னாடி இருந்து வர ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்றோம். 2ன்னு இருக்கு, 2 வந்து 0 ஆக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா 10 தான். ஸோ என்ன நம்பர் ஆட் பண்ணாலும் சரி நம்ம இங்கே கேரி தான் வரும். அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு 2 இருக்கு, இந்த 2 வரணும் அப்படின்னா இங்க 1 1 போட்டா 2 வரும். 1 1 போட முடியாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து வேற நம்பர் தான் போடணும், வேற எந்த நம்பர் போட்டாலும் நீங்கள் 2 வர முடியாது. அதுக்கு என்ன வரும்னா 12 வரும். ஸோ 12 வரும்போது இந்த 1 வந்து கேரி ஆகும். ஸோ கேரி ஆகிறதுனால நான் இ என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறேன், கேரி ஆகும். கேரி ஆகிறதுனால நான் பி என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், பி 10ன்னு தெரியுது. ஸோ அதனால் இங்கே ஒரு கேரி ஆகும், இங்கே கேரி ஆகிறதுனால இ என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஏபிக்கு வந்து எதுவும் கேரி ஆகாது. ஏபி கேரி ஆகாது அப்படின்னா இதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா 9 6 8 7 இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ 7ங்கிறத நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னால 9 6 மட்டும் தான் வரும். 9 6 அப்படின்னால டிஃபரன்ஸ் வந்து 3 தான் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதான் இந்த சம்க்கான அப்ரோச். நெக்ஸ்ட் சம் போலாம். இந்த சம் பாருங்க, இஃப் த சம் ஆஃப் 2 digits நம்பர்ஸ் ஏ பின்னு ஒரு நம்பர் இருக்கு, இன்னொன்று வந்து சி டி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ சம்னு சொல்லிட்டாங்க, அதனால ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். இஸ் 3 digit நம்பர். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது, 3 digit வருது. எப்படி வருது அப்படின்னா 1 C E வருது. சரிங்களா? வேர் த லெட்டர்ஸ் A B C D denotes distinct digits, then what is the value of A? ஸோ எல்லாமே டிஸ்டிங்க்ட், அப்போ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கணும். சரிங்களா? சரி, அப்போ எனக்கு தெரிஞ்சது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி இருந்து வரணும். பின்னாடி இருந்து எனக்கு எதுவும் தெரியல. ஸோ அதனால் எங்கே நம்பர் இருக்கோ அங்கேருந்து பார்க்குறேன். இப்போ 1 சீன் இருக்கு, 1 அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கேருந்து ஆட் பண்ணும்போது ஒரு கேரி ஆயிருக்கணும். ஸோ ஒரு கேரி ஆயிருந்தால் தான் 1ங்கிறது வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்க, சி வந்து அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சி அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து 10 இருக்கணும். 10 + C, 0 + C இருந்தால் தான் உங்களுக்கு அப்படியே சீன் வரும். சரிங்களா? 0 + C இருந்தால் தான் 0 + C இருந்தால் தான் உங்களுக்கு சீன் வரும். 0 இங்கே போட முடியாது, ஏன்னா 0 போட முடியாது. ஸோ அப்போ 0 போட முடியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏங்க 0 போட முடியாதுன்னா 0 போட்டிங்க அப்படின்னா அது வந்து 2 digit இல்லை 1 digit நம்பராக மாறிடும். ஸோ அதனால் 0 போட முடியாது. அப்போ அதனால இங்கே வந்து 10 இருக்கணும். 10 இருக்கணும் அப்படின்னா 10ங்கிறது ஒரு டிஜிட் கிடையாது, 10ம் போட முடியாது. மேக்ஸிமம் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் டிஜிட்டே வந்து 9 தான். இப்போ 9 தான் போட முடியும். இப்போ இந்த 1 எங்கிருந்து வந்திருக்குன்னா இங்கிருந்து கேரி 1 வந்திருக்கும். சரிங்களா? இந்த நம்பர் எதுவாக இருந்தாலும் இங்கிருந்து கேரி 1 வந்திருக்கும். அப்போ ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஏ 9, மினிமம் ஏக்கு வந்து நான் போடக்கூடிய ஒரே வேல்யூ வந்து 9 மட்டும் தான் போட முடியும். ஸோ அதனால ஏ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூ ஆஃப் ஏ வந்து 9. ஸோ இந்த சம் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 நம்பரை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் எனக்கு இப்படி 1 CE வருது. 1 CE வரும்போது எங்கே அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எங்கே நம்பர் இருக்கோ அங்கே அப்ரோச் பண்ணணும், இல்லை பின்னாடி இருந்து வரணும். பின்னாடி இருந்து எனக்கு வர முடியல. ஸோ அதனால் நம்பர் இருக்கு பார்க்குறேன். இந்த நம்பர் 1ன்னு இருக்கனால என்ன அர்த்தம் அப்படின்னா 2 ஆட் பண்ணால் இங்கே ஒரு கேரி வந்திருக்குன்னு அர்த்தம். கேரி வரணும் அப்படின்னா பெரிய நம்பர்ஸாக இருக்கணும். பெரிய நம்பர் 10க்கு மேலே 2 சேர்த்து 10க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கேரி வரும். சரி, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன லாஜிக் இருக்கு, என்ன ட்ரிக் இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே சி வந்து அப்படியே சி ரிப்பீட் ஆகுது. சி திருப்பி சி ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா 0 + C போட்டிங்கன்னா உங்களுக்கு சீன் வரும். அப்போ இங்கே டிஜிட் வந்து ஏக்கு வந்து 0ங்கிற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா
நமக்கு வந்து சி அப்படியே ரிப்பீட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல ஏக்கு ஜீரோங்கிற வேல்யூ போட முடியாது. ஏன் அப்படின்னா ஜீரோ போட்டிங்க அப்படின்னா இந்த 2 டிஜிட் இல்லாமல் 1 டிஜிட்டாக மாறிடும். ஸோ அதனால் ஜீரோ போட முடியாது. அப்போ என்னவா இருக்க முடியும் அப்படின்னா 10 + சிங்கிறது உங்களுக்கு சிங்கிற டிஜிட் வரும். அப்போ டிஜிட் ஏக்கு 10 போட முடியுமான்னு கேட்டால் டிஜிட்டோட எக்ஸ்ட்ரீமே வந்து 9 தான். இங்கே 10ம் போட முடியாது. அப்போ 9 தான் போட முடியும் அப்படின்னா அந்த 1 எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கேரி 1 வந்திருக்கும். ஸோ அதனால் ஏக்கு வந்து பாசிபிள் வேல்யூ 9 மட்டும்தான். அதனால் 9 ஆன்சர் போட்டிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் டைம் போகலாமா? இது பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் அடிஷன் ப்ராப்ளம். 3p plus 4p plus pp plus pp எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வருது? RQ2 வருது. சரிங்களா? ஆர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் தி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஆல் பாசிபிள் சச் சம்ஸ்? இப்போ அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா உங்களுக்கு என்னது? ஆவரேஜ் கேட்குறாங்க. சரிங்களா, ஆவரேஜ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பாசிபிள் சம்ஸ். அப்போ பாசிபிள் சம்ஸுங்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே என்ன தெரியணும் அப்படின்னா 1க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1க்கு மேலே வாய்ப்பு நிறையா இருக்கனால தான் அவங்க பாசிபிள் சம்ஸ்னே கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா அடிஷன். ஸோ அடிஷன் வந்து பின்னாடி இருந்து வரணும். அதே மாதிரி நம்பர் எங்கே இருக்கோ அங்கேருந்து வரணும். பின்னாடி இருந்து நம்பர் இருக்கிறது ரெண்டுமே இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? 4 தடவை ஒரே டிஜிட் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 2ங்கிற டிஜிட் வரணும். அப்போ 1 1 1 போட்டேன் அப்படின்னு என்ன வரும்? 1 1 போட்டால் 4 வரும், வராது. 2 2 2 போடுறேன், 2 2 2 போட்டால் எனக்கு என்ன வரும்? 8 வரும், வராது. 3 3 3 போடுறேன், 3 3 போட்டால் எனக்கு 12 வரும். ஸோ அப்போ 3 3 3 போட்டேன்னா எனக்கு 1 வரும். நான் சொல்லிட்டேன் இங்கே வந்து சச் பாசிபிள் சம்ஸ் சொல்கிறாங்க. அப்போ பாசிபிள் சம்ஸ்னா இது இல்லாமல் இன்னும் வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இப்போ 4 போட்டால் என்ன வரும்? 4 × 4 போட்டால் 16. ஸோ வரல. 5 போட்டால் 5 கண்டிப்பாக வராது. 6 போட்டால் 6 × 4 வந்து 24, 2 வரல. நெக்ஸ்ட் 7 போடுறேன், 7 × 4 போட்டால் 7 4 48, 2 வரல. நெக்ஸ்ட் 8 போடுறேன், 8 × 4. இப்போ 8 8 8 8, அதனால 8 × 4 எல்லாத்துக்கும் 4 × 4 போடுறதுக்கான காரணம் 4 தடவை ரிப்பீட் ஆகுதுனால × 4 போட்டிருக்கேன். இப்போ 8 × 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு 32, 2 வருது. அப்போ 8ம் ஒரு பாசிபிள் தான். இப்போ பிக்கு 8ம் 3யும் போட முடியும். 9 போட முடியுமா? 9 × 4 போட்டால் 9 4 36, 2 வரல. அப்போ எனக்கு பாசிபிள் வேல்யூஸ் என்னன்னா பிக்கு 2 இருக்கு, 3 1 இருக்கு, 8 1 இருக்கு. ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 போட்டேன் அப்படின்னா 3 3 4 3 3 3 3 3 எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 2 8 11 14 142 ஒன்று. ரெண்டாவது 8 போடணும். 3 8 4 8 8 8 8 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 32 2 3 6 10 10 26. ஸோ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். எனக்கு 2 நம்பர் கிடைச்சிச்சு. இதுதான் பாசிபிள் சம். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பாசிபிளான சம் வேல்யூஸ் இதுதான். என்ன கேட்டிருக்காங்க? 2க்கான அரித்மெட்டிக் மீன் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வருது? 404 வருது. 404 டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா 202. இதான் ஆன்சர். இந்த சம்முக்கு எப்படி சால்வ் பண்ணணும் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிட்டோம். இப்போ எது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ சம் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் அப்படிங்கும் போதே வந்து உங்களுக்கு 1க்கு மேலே நிறைய இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். கண்டினியூ பண்ணும்போது 3 இல்லாமல் 8 எனக்கு கிடைச்சிருக்கு. 2க்கும் சம் கண்டுபிடிக்கிறேன், 2யும் ஆட் பண்ணுறேன், 2க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? அது சம் போலாமா? இது பாருங்க. லெட் ஏபிசி ரெப்ரசன்ட் டிஸ்டிங்க்ட் நான் ஜீரோ டிஜிட்ஸ். அப்போ டிஸ்டிங்க்ட் அப்படின்னா ஒன்று தனித்தனியாக இருக்குது. நான் ஜீரோ அப்படின்னா வந்து 0 இருக்கக்கூடாது. இப்போ நான் ஜீரோ டிஸ்டிங்க்ட் பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 1 2 3லேருந்து 9 வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, எழுதியாச்சு. சப்போஸ் எக்ஸ் இஸ் தி சம் ஆஃப் ஆல் பாசிபிள் 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம்டு பை ஏபிசி வித்தவுட் ரிப்பீட்டேஷன். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏபிசின்னு இருக்குது. இதை வச்சு 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். அந்த டிஜிட்ஸ்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா யூனிக்காக இருக்கணும், டிஸ்டிங்க்டாக இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது, நான் ஜீரோவாக இருக்கணும், 0 யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது என்ன டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம்? 9 டிஜிட் இருக்குது, இல்லை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச சின்ன வேல்யூ எடுத்து போடுறேன். சின்ன வேல்யூனா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, சிக்கு 3. ஸோ இந்த வேல்யூ எடுத்துட்டேன். அப்போ இதை வச்சு நம்பர்ஸ் நான் ஃபார்ம் பண்ணணும். என்ன நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 1 2 3 1 3 2 2 1 3 2 3 2 2 3 1 3 1 2 3 2 1. ஸோ
ஸோ இதுதான் வேரியஸ் நம்பர், 6 நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும். இது இந்த 3 டிஜிட்ஸை வச்சு, சரிங்களா? இந்த 3 டிஜிட்ஸ் வச்சு 6 நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 digit least value of x is 1332 கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா least possible value இங்க 3 ரிப்பீட் ஆகுது, 2 ரிப்பீட் ஆகுது, 1 ரிப்பீட் ஆகுது. அப்போ 3னா 6 4 10 12 2 1. அப்போ இது சேம் அதே தான் வருது. அப்போ இதுவும் 12 தான் வரும், 3 இதுவும் 12 தான் வரும், 3. சரி, அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம இருக்கையிலே லீஸ்ட் பாசிபிள் டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்திருக்குது இந்த நம்பர் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க 4 digit லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 1332. ஆமா, லீஸ்ட் வேல்யூ வந்து இதுதான். 4 டிஜிட்டா இருந்தாலும் சரி, எந்த டிஜிட்டா இருந்தாலும் அதான் லீஸ்ட் வேல்யூ, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க 3 digit கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 888ங்கறாங்க. இதுக்கு கம்மியா நம்மளால கொண்டு வர முடியாது, இதுதான் இருக்கிற லீஸ்ட். இப்போ ட்ரிபிள் டிஜிட் அப்படிங்கும்போது கண்டிப்பா இது வராது. ஸோ ஆன்சர் வந்து 1 only, ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம். இவ்வளவு நாள் நம்ம அடிஷன் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா சேம் லாஜிக்ல மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி கியூ இருக்கு, அது கூட இன்டூ 3 போடுறோம். போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, ஆர் கியூ கியூ வருது, சரிங்களா? வேர் பி கியூ ஆர் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ், சரிங்களா? டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் அண்ட் ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஆருக்கு வந்து 0 கொடுக்கக்கூடாது, சரிங்களா? ஓகே, 0 கொடுத்தீங்கன்னா 2 டிஜிட் ஆயிரும், அதனால 0 கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி பிளஸ் ஆர் மைனஸ் கியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இங்க இருக்க கியூ இங்க அப்படியே ரிப்பீட் ஆகணும். 3 கூட மல்டிப்ளை பண்ணா எந்த நம்பரை 3 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதே நம்பர் திருப்பி வரும். 1 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 3 வரும், வராது, சரிங்களா? ஸோ 3 கூட 3 டேபிள்ஸ்ல லைனை எழுதுங்க. 3 டேபிள்ஸ், ஏன்னா இங்க 3 கூட மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால் 3 டேபிள்ஸ் மட்டும் லைன் எழுதுங்க. இப்போ 3 டேபிள்ஸ் லைன் எழுதுனா 3 6 9 12 15 18 21 24 27. ஓகே, இப்போ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 6 7 8 இது 9. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 into 1 3 3 into 2 6 3 டேபிள் லைன் எழுதியிருக்கேன், சரிங்களா? அப்போ எந்த நம்பரை சேம் டிஜிட் இங்க வருது, 5க்கு மட்டும் தான் அப்படி வருது. அப்போ 3 கூட 5 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 5 கூட டிஜிட் வருது, அது வந்து இஸ் ஈக்குவல் டு கியூ. அப்போ கியூவோட வேல்யூ வேற ஏதாவது பாசிபிள் வேல்யூஸ் இருக்கா, வேற வேல்யூஸ் ஏதாவது இருக்கா? வேற வேல்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால கியூவோட வேல்யூ 5 நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரிங்களா? அப்போ கியூவோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா கியூ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. பி 5 into 3 இஸ் ஈக்குவல் டு 5 5 ஆர். ஓகே, அப்போ 3 into 5 போட்டேன் அப்படின்னா 5 வந்துச்சு, ரிமைண்டர் 1 15. ஸோ 5 வந்துச்சு, ரிமைண்டர் 1. இப்போ நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து வர டிஜிட் கூட 1 ஆட் பண்ணி எனக்கு 5 வரும். அப்போ 3 கூட 5 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 15 வருது. ஓகே, இங்க வந்து அதே மாதிரி வரணும், ஆனா 4 வரணும். ஏன் 4 வரணும், இங்க 1 கேரி இருக்கு. ஸோ அதனால எனக்கு 4 வரணும். இங்க பாருங்க 3 கூட எதை பண்ணா எனக்கு 4 வருது, 3 கூட 8 பண்ணா எனக்கு 4 வருது. அப்போ பியோட வேல்யூ 8. அப்போ 3 கூட 8 பண்ணீங்க அப்படின்னா 3 8s are 24, கேரி 1 25. அப்போ ஆரோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 8, கியூவோட வேல்யூ 5. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பி பிளஸ் ஆர் மைனஸ் கியூ. பி 8 பிளஸ் ஆர் 2 மைனஸ் கியூ 5. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 5. 10 minus 5 5. புரியுங்களா என்ன பண்ணியிருக்கேன்னு? ஸோ இங்கே நம்பர் இருக்கு, எப்பவுமே வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ இந்த மாதிரி சம்ல அப்ரோச் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வர பாருங்க. ரெண்டாவது எங்க நம்பர் இருக்கோ அங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுதோ, சேம் நம்பர் அப்படியே கீழே ரிசல்டண்டா வருதோ அங்க ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து சர்டன் லாஜிக்ஸ், சர்டன் அப்ரோச், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான அப்ரோச், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, லெட் பிபி QQ RRB 2 digit numbers. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பிபின்னு எழுதிக்கிறேன், QQன்னு எழுதிக்கிறேன், RRன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? 2 digit numbers where P is less than Q, Q is less than R. ஓகே, அப்போ அது அப்படியே எழுதிக்கணும், P less than Q less than R. அப்போ இதில் இருக்கலையே பெருசு எது, இதில் இருக்கிறதுலையே பெருசு வந்து R தான், இருக்கலையே பெருசு, இருக்கலையே சின்னது P. ஓகேங்களா? சரி, இஃப் இந்த வேல்யூ ஆட் பண்ண அப்படின்னா TT1 வருது, TT 0. அப்போ P
பி கியூ கியூ ஆர் ஆர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு டி0ன்னு வருது. ஓகே, வேர் டி0 இஸ் அ 3 digit நம்பர். ஓகே, 3 digit நம்பர் எண்டிங் வித் 0. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்போ இதுக்கு 3 digit ஆட் பண்ணி எனக்கு 0 வரணும். சரிங்களா? பட் 0 வரணும் அப்படின்னா என்னவா இருக்க முடியும் அப்படின்னா ஒன்று 10ஆக இருக்கலாம், இல்லை 20ஆக இருக்கலாம். ஸோ 3 digit ஆட் பண்ணால் எனக்கு மேக்ஸிமம் வந்து 20 தான். மேக்ஸிமம் டிஜிட் வேல்யூ 9 தான். இப்போ 9 + 9 + 9 போட்டிங்க அப்படின்னா 27 தான் வரும். அப்போ 0லேருந்து 27 முடி இருக்க வேல்யூஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே 0 வரணும் அப்படின்னா ஒன்று எல்லாத்துக்குமே 0 போடலாம். எல்லாத்துக்கும் 0 போட முடியுமா? எல்லாத்துக்கும் 0 போட முடியாது. எல்லாத்துக்கும் 0 போட முடியாது, எல்லாம் டிஸ்டிங்க்ட். ஸோ அதனால் 0 போட முடியாது. ஸோ அதனால் அது இல்லாமல் வேறு ஏதாவது போட்டு எனக்கு 0 வரணும் அப்படின்னா நான் 10 கொண்டு வரணும், இல்லைன்னா 20 கொண்டு வரணும். ஓகேவா? அப்போது 10 கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ்லாம் போட்டால் எனக்கு 10 வரும், என்னென்ன வேல்யூஸ்லாம் போட்டால் 20 வரும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 10 மட்டும் வச்சுக்கிறேன். 10 வச்சுக்கிறேன். 3 digit ஆட் பண்ண போகிறோம். பி கியூ ஆர் 3 ஆட் பண்ண போகிறேன். 3 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 10 வரணும். இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, பி இஸ் லெஸ் தென் கியூ, கியூ இஸ் லெஸ் தென் ஆர். அப்போ ஆர் தான் இருக்கையிலேயே பெருசு. அப்போ ஆர் தான் பெருசு அப்படின்னா இருக்கையிலே பெரிய வேல்யூவா நான் இங்கே 9 கொடுக்குறேன். சரிங்களா? 9 கொடுக்குறேன். இப்போ கியூ வந்து அதுக்கும் கம்மியான வேல்யூ, பி வந்து அதுக்கும் கம்மியான வேல்யூ தான் இருக்க முடியும். இப்போ 9 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து நான் 8 தான் கொடுக்க முடியும், ஆனால் 10 வராது. சரிங்களா? 10 வராது. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு 20க்கு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 20க்கு பார்த்துட்டு அப்புறம் 10க்கு பார்க்குறேன். அப்போ 9 இங்கே கொடுத்தாச்சு. 9 கொடுத்தாச்சு. அப்போ 20ல் 9 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து எனக்கு 11 இருக்குது. 11ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். 11ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது கியூக்கு வந்து இதுக்கு இமீடியட்டாக இருக்க பெரிய நம்பர் கொடுத்து பார்க்கணும். அப்போ இமீடியட்டாக பெரிய நம்பர்னு பார்த்தா 8. 11 வரணும். 8 இங்கே கொடுத்தாச்சு. அப்போ பீக் ரிமைனிங் இருக்கிறது வந்து 3. சரிங்களா? எப்படி பண்ணியிருக்கேன் புரியுதா? எனக்கு 20 வரணும். 20 வரணும் அப்படிங்கிறனால பெரிய வேல்யூ எதுவோ அதுக்கு இருக்கலே பெரிய நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்து அதாவது சின்னதுக்கு நான் 9லேருந்து கீழே, அதாவது 1லேருந்து 8 வரைக்கும் எல்லா வேல்யூமே நான் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஆனால் ப்ராசஸ் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா இமீடியட் நெக்ஸ்ட் பெருசு ஏதோ அதை நான் கொடுக்குறேன். 8 கொடுக்குறேன். 8 இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா பீக்கு என்ன பண்ணலாம்? 1லேருந்து 7 வரைக்கும் எல்லா வேல்யூ யூஸ் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமீடியட் நெக்ஸ்ட் பெருசு என்ன கொடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கேயே வந்து 17 போயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் 3 தான் கொடுக்க முடியும். இப்போ 3 தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அடுத்தது இங்கேருந்து 8லேருந்து ஒன்றுனா குறைச்சிட்டு வாங்க. 8 வந்து 7 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 4 ஆகும். 8 வந்து 6 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 5 ஆகும். இங்கே 5 கொடுத்தீங்க அப்படின்னா 6 ஆகிடும். இது வந்து கியூவை விட பி பெருசாகிடும். கியூவை விட பி பெருசாகக்கூடாது. அதனால் இந்த வேல்யூ வராது. இங்கே முடிஞ்சிச்சு. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் சைக்கிள் போகணும். நெக்ஸ்ட் சைக்கிள் என்ன? இந்த கியூவை வந்து ஒரு வேல்யூ கம்மியாக கொடுக்கணும். 8 கொடுக்கணும். சரிங்களா? 8 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கியூக்கு என்ன வேல்யூ இருக்க முடியும்? 7 தான் இருக்க முடியும். ஸோ ஆருக்கு ஃபர்ஸ்ட் 9 கொடுத்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? ஆருக்கு அதோட கம்மியாக இருக்க ஒரு வேல்யூ கொடுக்குறேன். 8 கொடுக்குறேன். இங்கே 8 கொடுத்தேன் அப்படின்னா கியூக்கு வந்து இதை விட கம்மியான வேல்யூ 7லேருந்து 7, 6, 5, 4 எல்லாமே கொடுக்கலாம். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமீடியட் பெரிய நம்பர் கொடுக்குறேன். 7 கொடுக்குறேன். இப்போ 7 கொடுத்தேன் அப்படின்னா அடுத்து ரிமைனிங் வந்து இது கம்மியாக இருக்க எல்லா நம்பருமே கொடுக்கலாம். ஆனால் 20 வரணும். ஸோ இங்கேயே 15 வந்துருச்சு. அப்போ இங்கே 5 வருது. 5 தான் போட முடியும். சரி, அப்போ இதை வந்து 7க்கு பதிலாக 6 கொடுத்தேன் அப்படின்னா 5 ஆகிடும். இது வராது. சரிங்களா? ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைக்கிள் இங்கே 7 கொடுக்குறேன். 7 கொடுத்தேன் அப்படின்னா ஆருக்கு 7 கொடுத்தேன் அப்படின்னா கியூக்கு வந்து அதை விட கம்மியான நம்பர் தான் கொடுக்க முடியும். அதோட கம்மியான நம்பர்னா 6 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே 13 ஆகுது. ரிமைன் 20 வரணும் அப்படின்னா 13ல் 20 வரணும்னா எனக்கு 7 வரணும். 7ங்கிறது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த கண்டிஷனை வயலேட் பண்ணுது. அதனால் இதை யூஸ் பண்ண முடியாது. இங்கே ஃபர்ஸ்ட் இதே போயிருச்சு அப்படின்னா சைக்கிள் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது எவ்வளோ வருது? ஓகே, இது வந்து 20க்கு பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி 10க்கு பண்ணணும். சேம் கண்டிஷனில் 10க்கு பண்ணணும். சரிங்களா? 10க்கு பண்ணணும். இங்கே 20 அப்படின்னால நம்ம ஆருக்கு பெரிய நம்பர் வச்சு ட்ரை பண்ணோம். இப்போ 10 அப்படி சின்ன நம்பருங்கனால இந்த பிக்கு நம்ம சின்ன நம்பர் வச்சு ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? பிக்கு சின்ன நம்பர் வச்சு ட்ரை பண்ணுறோம். பிக்கு சின்ன நம்பர்னா என்ன அப்படின்னா பிக்கு சின்ன நம்பர் என்ன? 0 போட முடியாது. 0 போட்டிங்க அப்படின்னா 0 நம்பரே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் 1. ஸோ 1 போடுறேன். இப்போ 1 அப்படின்னா அடுத்து கியூக்கு வந்து இதை விட பெருசாக இருக்கணும். பட் சின்னதாக இருக்கணும். இதை விட பெருசாக சின்னதாக இருக்கணும் அப்படின்னா 2 மட்டும்தான் பாசிபிள். சரி, இப்போ இங்கே ரெண்டும் 1, 2 போட்டாச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன வரும்? ஆருக்கு 7 தான் வர முடியும். ஏன்னா 10 வரணும். மொத்தம் சேர்த்து ஆட் பண்ணால் 10 வரணும். ஓகே, அப்போது இதுக்கு அடுத்து இதோட பெரிய நம்பர் 3 போட்டேன் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 6 வரும். 4 போட்டேன் அப்படின்னா என்ன வரும்? 5 வரும். 5 போட்டேன் அப்படின்னா என்ன வரும்? 5 போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 வரும். 5 போட்டேன் அப்படின்னா 4 வரும். 4ங்கிறது இதை விட சின்ன நம்பர். அப்போ இந்த இது போட முடியாது. சரி, அப்போ பிக்கு அடுத்த வேல்யூ
2 கொடுக்குறேன். 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு Qக்கு வந்து 3 தான் கொடுக்க முடியும். 3 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் 5 இருக்கு. அப்போ இங்கே 4 போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வரும்? 4 போட்டேன் அப்படின்னா 4 வரும். 4 யூனிக் கிடையாது, அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் அப்போ 3 ட்ரை பண்ணுறேன். 3 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 4 தான் கொடுக்க முடியும். 4 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ரிமைனிங் 3 தான் வரும். இங்கேயே சைக்கிள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம சைக்கிள் ட்ரை பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், the number of possible values of p is 5. இப்போ pக்கு அதிகபட்சமா 5 வேல்யூஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. pக்கு என்னென்ன வேல்யூஸ் போடலாம்? 3 போடலாம், 4 போடலாம், 5 போடலாம். 5 தான் 3 போடுது. இங்க ஒரு 3 இருக்கு. அது போக இங்க 1 2. அப்போ 1 2 3 4 5 5 வேல்யூஸ் pக்கு போடலாம். அதான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் q is 6 ன்னு கேட்டிருக்காங்க. qக்கு 6 வேல்யூ போடலாமா? 1 2 3 8 7 6 போட்டிருக்கோம். அப்புறம் 2 3 4. அப்போ 2 3 4 6 7 8 6 வெளியே கொடுத்துருக்கோம். அப்போ 6 வெளியே தான் கொடுத்துருக்கோம். இதுவும் கரெக்ட். அப்போ போத் 1 and 2. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு. 3 2 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா TT0 அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ 0 அப்படின்னு வரணும் அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணால் எனக்கு ஒன்று 0வா வரணும். 0வா வர முடியாது. ஏன்னா 0னா எல்லாமே 0வா இருக்கணும். எல்லாமே 0வா இருந்தால் ஒன்றுமே இருக்காது. ஸோ 0 வராது. அதை விட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 10 வந்துச்சு அப்படின்னாலும் இங்கே 0 வரும். 20 வந்தாலும் இங்கே 0 வரும். ஸோ அப்போ 20 10 ரெண்டும் வந்தாலும் 0 வரும். அப்போ 10 அப்படின்னு நீங்கள் வச்சு பண்ணீங்க அப்படின்னா இருக்குல்லே சின்ன நம்பர் என்னவோ அது வந்து P கொடுக்கணும். ஏன்னா P இஸ் லெஸ் தென் Q லெஸ் தென் R. அப்போ இருக்குல்லே சின்ன நம்பர் போட்டு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் 10 முடிஞ்சதுக்கப்புறம் 20க்கு பெரிய நம்பர். அப்போ இருக்குல்லே பெரிய நம்பர் போட்டு Rக்கு பெரிய நம்பர் போட்டு ட்ரை பண்ணணும். இதுதான் லாஜிக். ஸோ அப்ரோச்சை இப்படி வச்சுக்கோங்க. ஸோ பெரிய நம்பர் போடும்போது எங்கே பெருசு இருக்கோ அங்கே பெரிய நம்பர் போட்டு சால்வ் பண்ணணும். சின்ன நம்பர் இருக்கும்போது எங்கே சின்ன நம்பர் தேவையோ அங்கே சின்ன நம்பர் போட்டு ட்ரை பண்ணணும். இப்போ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் P and Q கிடைச்சிடும். நெக்ஸ்ட் டைம் போகலாமா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா AB and CD are 2 digit number multiplying AB with CD. அப்போது ABன்னு இருக்கு, நெக்ஸ்ட் CDன்னு இருக்கு. ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். the result is 3 digit number. என்ன வந்திருக்கு அப்படின்னா DEF அப்படின்னு வந்திருக்கு. ஆடிங் DEF to another 3 digit number. இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா GHI அப்படின்னு இன்னொரு 3 digit நம்பரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 975 வருது. 975. சரிங்களா? ஃபர்தர் ABCD எல்லாமே வந்து டிஸ்டிங்க்ட்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈக்கு வந்து 0ங்கிற வேல்யூ சொல்லிட்டாங்க. அப்போ ஈங்கிற இடத்துல நான் 0 போட்டுக்கிறேன். அப்போ எஃப்ங்கிற இடத்துல 8, எஃப்ங்கிற இடத்துல நான் 8 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A plus B plus C? ஓகே, அப்போது ABCDக்கு என்னென்ன வேல்யூஸ் போடலாம்? ஓகே, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், அப்புறம் அடிஷனாக எப்பவுமே வந்து ரைட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்பர் எங்கே இருக்கோ அங்கேருந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இப்போ 5ங்கிற டிஜிட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வர முடியும்? 8 கூட கண்டிப்பாக 5ங்கிற டிஜிட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு கூட 8 கூட ப்ளஸ் 7 போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 5ங்கிற டிஜிட் வரும். கேரி 1 ஆகும். சரிங்களா? அப்போது ஐக்கு வந்து நான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஐக்கு வந்து வேல்யூ 7I வந்துருச்சு. இப்போ எஃப்க்கு வந்து 8, ஐக்கு வந்து 7. சரிங்களா? அப்போ இங்கே வந்து 15 ஆயிடுச்சு. 5ங்கிற டிஜிட் வந்துருச்சு. கேரி 1 ஆயிடுச்சு. இப்போ இங்கே 0ன்னு இருக்கு. 0, இப்போ கேரி 1, எனக்கு 7 வரணும். அப்போ 7 வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 கூட என்ன சேர்த்தா வரும்? 0 கூட 7 சேர்த்தா வரும். ஆனால் கேரி 1 இருக்கனால இங்கே ஒரு 1 முன்னாடியே இருக்கு. ஸோ அதனால் எனக்கு 7 தேவைப்படாது, 6 இருந்தால் போதும். அப்போது ஹெச்சுக்கு வந்து வேல்யூ 6. ஹெச்சுக்கு வேல்யூ 6. இங்கே வந்து 6ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, சரி. அப்போ டிக்கும் ஜிக்கும் என்ன வேல்யூ இருக்க முடியும்? இப்போ டிக்கும் ஜிக்கும் 9. ஸோ டி ப்ளஸ் ஜி வந்து 9 தான் இருக்கணும். அப்போது 9 வரக்கூடிய வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். 1 + 9, 1 + 8, 2 + 7, 3 + 6, 4 + 5, இதெல்லாம் வேல்யூஸ் இருக்கலாம். சரிங்களா? அப்போது எனக்கு 9 வரணும் அப்படின்னா 1 and 8 ஆர் 2 and 7 ஆர் 3 and 6 ஆர் 4 and 5 இருக்கணும். சரிங்களா? இந்த வேல்யூஸ் தான் வந்து எனக்கு 9 கொடுக்கும். ஓகே, அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஃப்க்கு வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 and 8 வர முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஐக்கு வந்து 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 and 7 வர முடியாது. அப்புறம் ஹெச்சுக்கு வந்து நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3 and 6 வர முடியாது.
இப்போ ரிமைனிங் வந்து 4 and 5 தான் இருக்கு. அப்போ டிக்கும் ஜிக்கும் எனக்கு வந்து 4 or 5 இந்த ரெண்டு நம்பரை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ டிக்கு வந்து ஒன்று 4 இருக்க முடியும், இல்லை 5 இருக்க முடியும். இல்லை ஜிக்கு வந்து 4 இருக்க முடியும், 5 இருக்க முடியும். டிக்கு 4 அப்படின்னா ஜிக்கு 5 இருக்கும், டிக்கு 5 அப்படின்னா ஜிக்கு 4 இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் பண்ணியாச்சு. சரி, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அடுத்து மேலே மல்டிப்ளிகேஷன் போறோம். மல்டிப்ளிகேஷன் போகும்போது பியும் டியும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து 8 வரணும். சரிங்களா? பியும் டியும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 வரணும். இப்போ டிக்கு வந்து இங்க இது டி தான். அப்போ இது டி, டிக்கு தான் வேல்யூ வந்து 4 or 5 சொல்லியிருக்கேன். அப்போ இங்க டிக்கு வேல்யூ நான் 4 or 5. சரிங்களா? டிக்கு வேல்யூ 4 or 5. இப்போ எனக்கு 8 வரணும் அப்படின்னா 5 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 வரும்? 5 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 வரும்? 5 கூட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0 or 5 தான் வரும். ஸோ 5 கூட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 8 வராது. ஸோ அப்போ டிக்கு வேல்யூ 5 இருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது. இப்போ டியோட வேல்யூ 4. இப்போ டியோட வேல்யூ 4 அப்படின்னா இப்போ 4 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 வரும். 4 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா 8 வரும் அப்படின்னா திருப்பி நீங்க 4 டேபிள்ஸ்ல போடணும். 4 டேபிள்ஸ் போட்டீங்கன்னா வரும் 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கோம்னா 4 டேபிள்ஸ் எழுதியிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 4 டேபிள்ஸ் லைன் எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன வரணும்? 8க்கு டிஜிட் வரணும். 8க்கு டிஜிட் எங்கே வரும்? 4 கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 வரும். இல்லை அப்படின்னா 4 கூட 7ஆல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 வரும். சரிங்களா? 4 கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். இல்லை 4 கூட 7ஆல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 வரும். அப்போ 7ஆல மல்டிப்ளை பண்ணால் 7க்கு வந்து நான் முன்னாடியே வேல்யூ i = 7 சொல்லியாச்சு. அப்போ இது வர முடியாது. அப்போ இந்த வேல்யூ வராது. அப்போ என்ன வரும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து பிக்கு வேல்யூ 2. சரிங்களா? பிக்கு வேல்யூ 2. அப்போ ஏ தெரியல, பிக்கு 2, சிக்கு வந்து தெரியல, டிக்கு 4. இதுதான் வேல்யூ. சரிங்களா? இதை வந்து இங்கே எழுதியிருக்கேன். இதை அப்படியே எழுதியிருக்கேன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம். கீழே இருக்க வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? கீழே இருக்க வேல்யூ என்ன? 408. எப்படி 408? இந்த அடிஷனை வச்சு நம்ம 408 கண்டுபிடிச்சிருக்கோம். 0ங்கிறது அவனே கொடுத்துட்டா, 8ங்கிறது எஃப்பும் அவங்களே கொடுத்துட்டாங்க, டிக்கு வேல்யூ 4ங்கிறது இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ எல்லாம் போவோம் 408 வருது. சரிங்களா? சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ரிமைனிங் வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ரிமைனிங் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? ரிமைனிங் 1 யூஸ் பண்ணியிருக்கோமா? 1 யூஸ் பண்ணல. 2 யூஸ் பண்ணிட்டோமா? 2 யூஸ் பண்ணியாச்சு. 3 யூஸ் பண்ணிட்டோமா? 3 யூஸ் பண்ணல. 4 யூஸ் பண்ணியாச்சு. 5 யூஸ் பண்ணல. 6 யூஸ் பண்ணியாச்சு. 7 யூஸ் பண்ணியாச்சு. 8 யூஸ் பண்ணியாச்சு. 9 யூஸ் பண்ணல. அப்போ இந்த வேல்யூஸ்லாம் நான் வந்து என்ன பண்ணலாம்? ஏக்கும் சிக்கும் யூஸ் பண்றதுக்கு இப்போ என்கிட்ட அவைலபிளா இருக்கு. சரிங்களா? எல்லா வேல்யூஸும் போட்டதுக்கப்புறம் மிச்சம் எனக்கு அவைலபிள் வேல்யூஸ் 1, 3, 5, 9. இதை தான் வந்து நான் ஏக்கும் சிக்கும் நான் யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ ஏக்கும் சிக்கு நீங்கள் வந்து இங்கே பாருங்க 400 தான் இருக்கு. அப்போ 20 × 20 போட்டிங்க அப்படின்னாலே 400 தாண்டி போயிடுச்சு. ஓகேவா? 20 × 20 போட்டால் 400. இல்லை சின்ன வேல்யூ போடணும் அப்படின்னா 10 × 40 அப்படின்னு போட்டிங்கனாலே அதே 400 ஆயிடுச்சு. அப்போ இந்த ஏக்கும் சிக்கும் வேல்யூ உங்களுக்கு வந்து <4 தான் இருக்க முடியும். சொல்ற லாஜிக் புரியுதுங்களா? இங்க வேல்யூ வந்து வெறும் 400 தான் இருக்கு, 408 தான் இருக்கு. ஸோ 2 2 டிஜிட் நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. 2 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி வெறும் 400 தான் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வேல்யூ வந்து 4 தான் இருக்க முடியும். அப்போ 4 கம்மியா இருக்க வேல்யூ தான் யூஸ் பண்ண முடியும். 4 கம்மியான வேல்யூ என்ன இருக்கு? வெறும் 1 and 3 தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஏக்கு சிக்கும் எய்தர் 1, 3 நான் மாற்றி எழுதணும். ஸோ இங்கே ஏக்கு 1 இருந்துச்சுன்னா சிக்கு 3 இருக்கும், ஏக்கு 3 இருந்துச்சுன்னா சிக்கு 1 இருக்கும். சரிங்களா? இதுதான் வேல்யூஸ். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி? இப்போ ஏ பிளஸ் பி எங்க? B2. அப்போ ஏக்கு பிக்கு சிக்கு இந்த வேல்யூஸ் தான் இருக்க முடியும். ஸோ 1 + 2 + 3. ஸோ ஆன்சர் வந்து 6. புரியுங்களா என்ன எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்னு? ஸோ அவங்க கொடுத்துருக்க நான் அப்படியே எழுதியிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் பார்க்குறேன். மல்டிப்ளிகேஷன் போது ஃபர்ஸ்ட் இங்கே அடிஷனில் நம்பர் ரைட் சைட்லேருந்து வரணும். ரைட் சைட்லேருந்து வரும்போது எங்கே நம்பர் இருக்கோ அங்கேருந்து வரணும். ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன், பார்த்து ஒரு வேல்யூஸாக கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் போகிறேன். மல்டிப்ளிகேஷன் போகும்போது அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து வெறும் 400 அப்படிங்கிறனால 400 அப்படிங்கிறது 2 2 டிஜிட் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி 400 வரணும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 10th பிளேஸே வந்து உங்களுக்கு 4 தான் இருக்க முடியும். ஸோ அது கீழே இருக்க நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது கீழே இருக்க நம்பர்ஸ் இந்த 2 தான் இருக்குது. ஸோ அவங்க ஏ என்ன இல்லை சி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்ல, அவங்க வந்து ஏபிசியை தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசி ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 6 ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் போகலாம். இது பாருங்க,
இஃப் ஏபிசி அண்ட் டிஇஎஃப் போட்ட 3 digit நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெண்டு எழுதிடணும். ஏபிசி டிஇஎஃப் ரெண்டு எழுதிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சச் தட் ஏபிசிடி ஆர் டிஸ்டிங்க்ட். ஸோ டிஸ்டிங்க் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஜீரோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், 1 2 3 எழுதிடுவேன். 1லேருந்து 9 வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன், 0 யூஸ் பண்ண முடியாது. சரி. சச் தட் ஏ பிளஸ் பி ஏபிசி பிளஸ் டிஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு 4 1 1 1 1 1 1 அப்போ இங்கே ப்ளஸ் போட்டு டிஇஎஃப் இப்படின்னு நான் எழுதிட்டேன். சரிங்களா. இப்படி எழுதினதுக்கப்புறம் 1 1 1 எழுதியாச்சு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபிசிடிஇஎஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. சரிங்களா. சரி. இப்போ இங்கே 1 வரணும் அப்படின்னா என்னென்ன ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் எனக்கு 1 வரும். 1 வரணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணணும், 0 + 1 போட்டால் எனக்கு 1 வரும். சரிங்களா. 0 + 1 போட்டால் எனக்கு 1 வரும். 1 போட முடியும், 0 போட முடியுமா, நான் 0ன்னு சொல்லிட்டாங்க, 0 போட முடியாது. அது போக டிஸ்டிங்க்ட், இப்போ ஒரே வேல்யூ திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே 1 வரணும் அப்படின்னா இட் ஷுட் பி எனக்கு வந்து மோர் தென் 10 11ஆக இருக்கணும். 11 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 11 இருக்கு அப்படின்னா என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணால் எனக்கு 11 வரும். பெரிய நம்பர்லேருந்து ஆரம்பிங்க. 9 + 2 அப்படியே கீழே குறைச்சிட்டே வாங்க. 8 + 3 7 + 4 6 + 5 அப்போ அதே தான் திருப்பி வரும். 5 + 6 அப்போ இந்தந்த வேல்யூஸ்லாம் போட்டால் எனக்கு 11 வரும். சரிங்களா. எந்த வேல்யூன்னு தெரியல. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 11 தெரியும். ஸோ 11 வந்துருச்சு. ரிமைண்டர் 1. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 + 1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 + 1. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபிசிடிஇ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு சி + எஃப் இஸ் ஈக்குவல் டு 11 எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 11 போட்டால் தான் எனக்கு டிஜிட் 1 வரும். சரிங்களா. கேரி 1 இருக்கனால பி + இ வந்து 10 இருக்கும். ஏன் 10, இங்கே 1 வரணுமே, ஏன் 10, ஏன்னா எனக்கு இங்கே ஒரு கேரி இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி ஏ + டி எனக்கு ஆட் பண்ண எனக்கு வந்து என்ன வரணும், 11 வரணும். ஆனால் இங்கே ஒரு கேரி இருக்கனால 10. என்ன கேட்குறாங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ + பி + சி + டி + சி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 31. ஸோ ஆன்சர் 31. ஸோ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் 15 சம்ஸ் பக்கம் 15 சம்ஸ்க்கு மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே வந்து பேசிக் அரித்மெட்டிக் தான். எதுவுமே வந்து நம்ம 9 டேபிளுக்கு மேலே யூஸ் பண்ணல. எல்லாமே சாதாரண அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். சரிங்களா. ஸோ அதனால் இந்த இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இதை பார்த்து பயப்பட வேண்டாம். சரிங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாம். இது பாருங்க. A question is given followed by 2 statements 1 and 2. Consider the question and statement. சரிங்களா. Let PQRS be distinct non-zero digits. ஓகே, non-zero digits அப்படின்னா 1லேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 போட்டுப்பேன், 9 வரைக்கும் போட்டுப்பேன். ஓகே. P into PQ P into PQ பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா RRSS அப்படின்னு வருது. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஆஃப் P என்ன சொல்லியிருக்காங்க, P is less than or equal to 3 அப்படின்னு சொன்னேன். நான் Pக்கு என்ன வேல்யூ போட்டுருவேன், Pக்கு வந்து 1 2 3 இங்கே இருக்கிறதுல பார்த்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கிற வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன். அதே மாதிரி Qக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, Q is equal to less than 4 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷனை பார்த்து போட்டுருவேன். என்ன வரும், 1 2 3 4. அப்போ Pக்கு 1 2 3ங்கிற பாசிபிள் வேல்யூஸ், Qக்கு 1 2 3 4ங்கிற பாசிபிள் வேல்யூஸ். இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா. சரி. இப்போ என்ன சொல்கிறாங்க, பிபி இன்ட்டு பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ பிக்யூவையும் நான் மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன வரணும், எஸ் வரணும். சரிங்களா. சரி. இப்போ இங்கே இருக்க வேல்யூஸில் எதை மல்டிப்ளை பண்ணால் அப்படி வரும்னு பாருங்கள். ஸோ பிக்கு 1 எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எதை போட்டிங்க, கியூக்கு எந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கியூ தான் வரும். ஸோ 1 இன்டூ எனி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ இட் செல்ஃப். அப்போது இது பி, இது கியூ. கியூக்கு என்ன வேல்யூ போட்டிங்கன்னா அதே தான் வரும். ஸோ இங்கே அப்படி வரக்கூடாது, வேறு வேல்யூ வரணும். ஸோ அப்போ பிக்கு 1ங்கிற வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. சேம் கண்டிஷன் அப்ளைஸ் டு கியூ. அதே மாதிரி இது ரெண்டும் டிஸ்டிங்க்ட். அப்போ இங்கே 1 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அங்கே யூஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே. சரிங்களா. அடுத்தது வேறு என்ன இருக்குது, பிக்கு நான் 2 யூஸ் பண்ணுறேன். பிக்கு 2 யூஸ் பண்ணேன்னா 2 யூஸ் பண்ண முடியாது. 3 யூஸ் பண்ணலாம், 4 யூஸ் பண்ணலாம். 3 யூஸ் பண்ணேன்னா எனக்கு 6 வரும். 4 யூஸ் பண்ணேன்னா எனக்கு 8 வரும். சரிங்களா. பிக்கு வந்து 2 யூஸ் பண்ணேன்னா கியூக்கு வந்து 3 4 தான் யூஸ் பண்ண முடியும். 3 4 யூஸ் பண்ணால் 6 8ன்னு வருது. சரி, ஓகே. அப்போது அந்த வேல்யூவை அப்படியே இங்கே போடுங்க. போட்டால் எனக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்கள். பிக்கு வந்து நான் 2 யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 2 2 2 4 2 2 2 4 போட்டால் இந்த மாதிரி எனக்கு சம் வருதா, 4 2s are 8 4 2s are 8 2 2s are 4 2 2s are 4 என்ன வருது எனக்கு 8 2 5 5 28ன்னு வருது. இப்போ எனக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா
2வையும் 4ஐயும் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? Pக்கு 2ங்கிற வேல்யூ, Qக்கு 4ங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுவோம். 4க்கே வந்து 4 போட்டே எனக்கு 500 தான் வருது. 3 போட்டா அப்படின்னா இதோட கம்மியாக தான் வரும். ஸோ அதனால இதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு இங்கே வந்து 4 டிஜிட் நம்பர் வருது. 4 டிஜிட் நம்பர் வருதுன்னு அப்படின்னா இங்கே வந்து பெரிய வேல்யூவாக இருக்கணும். இப்போ பெரிய வேல்யூ இருக்குன்னா 3 தான் இருக்கலே பெருசு. ஸோ அதனால் நான் 3யை ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ என்ன உங்களுக்கு 4 இருக்குது, 4 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 தான் வரும், 800 தான் வரும். 3 × 3 போட்டிங்கன்னா 900 வரும். ஸோ 900க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். சரிங்களா? அப்போ அதனால் நான் இருக்கலே பெரிய நம்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ பெரிய நம்பர் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா Pக்கு நான் 4 போடுறேன். 4 4 4 3. சரிங்களா? 4 4 4 3. Pக்கு 4 போட முடியுமா? Pக்கு 4 போட முடியாது. ஸோ அதனால் இது போடல. Pக்கு வந்து 3 போடுறேன். 3 போட்டேன் அப்படின்னா என்ன வரும்? 33. Qக்கு வந்து 4 போடுறேன். 34. 33 × 34. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 3 4s are 12. 3 4s are 12, 13. 3 3s are 9. 3 3s are 9. ஆட் பண்ணா 2 2 2 2 1 1 1 1 2 2 வருது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே டிஸ்டிங்க்ட். ஆறுங்கிறது 1, எஸ்ங்கிறது 2, Pங்கிறது 3, Qங்கிறது 4 எல்லாமே டிஸ்டிங்க்ட். அவங்க சொல்கிற பேட்டர்ன்லேயே வந்துருச்சு. ஸோ என்னால் ஒரு டிஸ்டிங்க்டான யூனிக்கான வேல்யூ என்ன சொல்ல முடியுது. சம் இதோட முடிஞ்சு. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்கவே தேவையில்லை. சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னா கொஸ்டின் கேன் பி ஆன்சர் ஈவன் வித்வுட் யூசிங் எனி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேல்யூஸ் பாசிபிள் லைனை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணுறோம், ஏதாவது வருமானு பார்க்குறோம். ஸோ யூனிக்குங்கனால ஒரே திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்னென்ன ட்ரை பண்ணுறோம், 1 ஃபஸ்ட் ட்ரை பண்ணோம் வரல, 2 ட்ரை பண்ணோம் வரல, அப்போ நெக்ஸ்ட் 3 ட்ரை பண்ணுறோம். அதேமாதிரி இங்கே 4 டிஜிட் நம்பருங்கனால Pக்கு வேல்யூ வந்து பெருசாக இருக்குன்னு சொன்னோம். இருக்கலே பெரிய வேல்யூ 3யை ட்ரை பண்ணுறோம். இங்கே 3யை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா Qக்கு வந்து 3யை யூஸ் பண்ண முடியாது. அதனால் 4ஐ யூஸ் பண்ணுறோம். Qக்கு வந்து 2வை யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 யூஸ் பண்ணோம்னா இந்த பேட்டர்னில் வராது. அதனால் நம்ம 4ஐ யூஸ் பண்ணுறோம். 4ஐ யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த பேட்டர்னில் வந்துருச்சு. அப்போ Pக்கு வேல்யூ Qக்கு வேல்யூன்னு டிஸ்டிங்க்ட் வேல்யூ நம்ம சொல்ல முடியுது. அதனால் ஸ்டேட்மெண்ட்டே பார்க்க தேவையில்லை. ஆன்சர் வந்து கேன் பி ஆன்சர் வித்வுட் யூசிங் எனி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. P is a 5 digit number. 5 digitனா P Q R S T 5 digit number. All distinct. அப்போ எல்லாமே வேற வேறையா இருக்கணும். Such that T is not equal to 0. அப்போ T வந்து 0 கிடையாது. அப்போ என்ன பண்ணா T is not equal to 0 அப்படின்னா என்ன பண்ணோம் 1 2 3 9 வரைக்கும் யூஸ் பண்ணலாம் Tக்கு. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க? ஓகே, வேறு இங்க பாருங்க, வெறும் ஆல் டிஸ்டிங்க்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஜீரோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இங்க ஜீரோவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும். Tக்கு மட்டும் 0 யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? P இஸ் thrice of T. அப்போ P is equal to 3 times T. இப்போ S is greater than Q by 4. அப்போ greater than Q. அப்போ Q விட பெருசு. எவ்வளோ பெருசு? 4 அளவுக்கு பெருசு. அப்போ S is equal to Q plus 4 எழுதணும். இப்போ S is greater than Q by 4 அப்படின்னா S is equal to Q plus 4 எழுதணும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? Q is greater than R by 3. அப்போ R plus 3. ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிஷன். சரி, இது இந்த 5 டிஜிட் நம்பர் எழுதியாச்சு. இப்போ T is equal to not 0. அப்போ 1 2 3 4. ஓகே, சரி. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச வேல்யூ T தான் நமக்கு இருக்கலே தெரிஞ்ச வேல்யூ. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் T போடுறேன், 1 போடுறேன். T போட்டதுக்கப்புறம் எனக்கு P வருது. P என்ன சொல்கிறாங்க? 3Tங்கிறாங்க. அப்போ Pக்கோட வேல்யூ 3ன்னு போட்டேன். சரி, நெக்ஸ்ட் என்னது? S is equal to Q plus Rன்னு சொல்கிறாங்க. Q என்னென்னு வேல்யூ தெரியுமா? Q நமக்கு தெரியாது. ஸோ அதனால் Q வேல்யூ எங்கேன்னு பார்க்குறோம். Q is equal to R plus 3ன்னு சொல்கிறாங்க. இப்போ R வேல்யூ என்னன்னு தெரியுமா? R வேல்யூக்கு எந்த ஒரு கண்டிஷன் கொடுக்கல. அப்போது R வேல்யூக்கு எந்த கண்டிஷன் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு Rக்கு நான் 0ன்னு வச்சு போடுறேன். சரிங்களா? Rக்கு 0. இப்போ Rக்கு 0 அப்படின்னா Q என்ன ஆகும்? இங்கிருந்து ப்ளஸ் 3. அப்போ 3 ஆகும். அப்போ இங்கிருந்து S என்ன ஆகும்? ப்ளஸ் 4 ஆகும். ப்ளஸ் 4 போட்டோம்னா 7. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் டிஜிட்ஸ் ஆர் ஆல் டிஸ்டிங்க்ட் டிஜிட்ஸ். அப்போது ரிப்பீட் ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள் 3 3 ரிப்பீட் ஆகுது. அப்போது இந்த பாசிபிலிட்டி வராது. அடுத்த பாசிபிலிட்டி போடுறேன். 3 1 அப்படியே கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கேன். உள்ளே இருக்க சைக்கிள் மட்டும் மாற்றுறேன். Rக்கு போட்ட வேல்யூ 0க்கு போல 1 போடுறேன். 1 போட்டோன்னா இங்கே 4, இங்கே 8 ஆகும். சரிங்களா? இது டிஸ்டிங்க்டா? டிஸ்டிங்க்ட். அப்போ Rக்கு 2 போடுறேன். 2 போட்டோன்னா இங்கே 5, இங்கே 9 ஆகும். இது டிஸ்டிங்க்டா? இதுவும் டிஸ்டிங்க்ட். Rக்கு 3 போடுறேன். Rக்கு 3 போட்டேன் அப்படின்னா இங்கே 6, இங்கே வந்து 10 வரும். இங்கே 10. அப்போ 10ன்னு வரும்போது இந்த இடத்துல
போட முடியாது, 10 போட முடியாது. ஸோ அதனால இந்த சைக்கிள் இங்கேயே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஆருக்கு 2க்கு மேலே வேல்யூஸ் போடக்கூடாது. சரிங்களா? அப்போ இதுக்கு மேலே இந்த சைக்கிள் முடிஞ்சிச்சு. அப்போ டீக்கு அடுத்த சைக்கிள் போடுறோம். டீக்கு 2 போட்டேன் அப்படின்னா பிக்கு 6 ஆகும். திருப்பி ஆருக்கு 0 வந்து ஆரம்பிக்கிறேன். 0 போட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இங்கே இருக்க வேல்யூஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். 3 7 4 1 8 5 2 9. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். ஏன்னா இது 3 தான் ரிலேஷனில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்படியே போட்டாச்சு. இப்போ இதில் எது டிஸ்டிங்க்டாக இருக்குன்னு பாருங்கள். இது டிஸ்டிங்க்டா 2 7 0 3 6. இது டிஸ்டிங்க்ட், ஆல் டிஸ்டிங்க்ட். இது டிஸ்டிங்க்டா 2 8 1 4 6. இது டிஸ்டிங்க்ட். இங்கே 2 9 2. இங்கே 2 2 வந்துருச்சு. அப்போ டிஸ்டிங்க்ட் கிடையாது, இந்த நம்பர் வராது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த பாசிபிள் வேல்யூ 3 9. டீக்கு 3 போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் திருப்பி அதே மாதிரி ஆருக்கு 0 வந்து போடணும். 0 3 7 1 4 8 2 9 5 3 9. இப்போ இது எல்லாமே டிஸ்டிங்க்டானு பாருங்க. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 3 வந்துருச்சு, இது வராது. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, 9 இருக்குது, இதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 1 1 இருக்குது பாருங்க. ஸோ இது டிஸ்டிங்க்ட் கிடையாது. 1 1 இருக்குது. ஸோ இது டிஸ்டிங்க்ட் கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே வந்து 9 4 1 8 3. இது டிஸ்டிங்க்ட். ஸோ இது டிஸ்டிங்க்ட், இங்கே டிஸ்டிங்க்ட் கிடையாது. அப்போ டிஸ்டிங்க்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 டிஸ்டிங்க்ட் இருக்குது. ஸோ அப்போ டிஸ்டிங்க்ட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கா அப்படின்னு ஒரு செகண்டு பொறுமையாக பார்க்கணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்டிங்க்ட் வந்து 4 தான் டிஸ்டிங்க்ட். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அப்ரோச் பண்ணுவோம். இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். நம்பர் எழுதுறீங்க, கொடுத்துருக்க கண்டிஷனில் எது லீஸ்ட் கண்டிஷனோ, எது நமக்கு தெரிஞ்ச கண்டிஷனோ அது வந்து போடணும். அது வந்து ஒரு கண்டிஷனில் எது ரிலேஷனோ அது போடணும். போடும்போது ஒரு பெரிய சைக்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே சின்ன சைக்கிள்ஸ் இருக்கும். சின்ன சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆக பெரிய சைக்கிள்ஸை அடுத்த வேல்யூஸ் போட்டு ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம உள்ள இருக்க சைக்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வெளியே இருக்க சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணணும். வெளியே இருக்க சைக்கிள் கம்ப்ளீட் ஆனாலே சம் முடிஞ்சு. அதுக்கு மேலே நான் ட்ரை பண்ண தேவையில்லை. எவ்வளோ பாசிபிள் வேல்யூஸ்னு பாருங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாம். இது பாருங்கள். இன் சம் கோட் லெட்டர்ஸ் PQRST represent numbers 4 5 10 12 15. It is not known which letter represent which number. சரிங்களா? லைனாக இருக்குது, எந்த நம்பர் எந்த லெட்டர்னு தெரியல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. Q is equal to Q minus S is equal to Q minus S is equal to 2Sன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ Q minus S is equal to 2S. ஓகே, இன்னொரு கண்டிஷன் T is equal to R plus S plus 3. ஸோ இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இருக்க நம்பர்ஸ்லாம் அப்படியே எழுதணும். 4 5 10 12 15 எல்லா நம்பர்ஸும் அப்படியே எழுதிட்டேன். சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? P + R - T சொல்லியிருக்காங்க. இது அப்போ கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா STQக்கெலாம் வந்து என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, S மைனஸ் ஃபர்ஸ்ட் நான் எங்கேருந்து அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கிருந்து அப்ரோச் பண்ணுறேன். ஏன் இங்கேருந்து அப்ரோச் பண்ணுறேன்? இங்கே தான் வந்து வெறும் 2 வேல்யூஸ் தான் இருக்குது. QS 2ஓட ரிலேஷன் மட்டும் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் TRS 3ஓட ரிலேஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் இங்கே அப்ரோச் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா Q minus S is equal to 2S வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னா Q is equal to 3Sன்னு எழுதுறேன். இப்போ Q is equal to 3S. அப்போ எந்த 2 நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ எந்த 2 நம்பர் மல்டிபிள் ஆஃப் 3 இருக்குது? 5ம் 15ம் இருக்குது, 4ம் 12 இருக்குது. சரிங்களா? அப்போ எஸ்ஸுக்கு வந்து 4 அப்படின்னா Qக்கு வந்து 12 இருக்கும். எஸ்ஸுக்கு வந்து 5 அப்படின்னா Qக்கு வந்து 15 இருக்கும். இப்போ நான் 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். Qக்கும் எஸ்ஸுக்கும் வேல்யூஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? Qக்கும் எஸ்ஸுக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த வேல்யூஸ் நான் Tல சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் T is equal to R plus S plus 3. இப்போ எஸ்ஸுக்கு வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா 4 plus 3. சரிங்களா? 4 plus 3 4 plus 3ங்கும் போது இது வந்து 7 ஆயிடுச்சு. சரி, இப்போ 7 கூட இங்கே இருக்க நம்பர் சம்திங் ஆட் பண்ணி எனக்கு இன்னொரு நம்பர் வரணும். இங்கே இருக்க நம்பர் இப்போ 7 கூட ஆட் பண்ணணும்னா நம்பர் வந்து 7ஓட பெருசாக இருக்கணும். 7ஓட பெருசாக இருக்க நம்பர் என்னென்ன இருக்குது? 10 இருக்குது, 10 இருக்குது. இங்கே 4ங்கனால 10 இருக்குது, 15 இருக்குது, 10 இருக்குது, 15 இருக்குது. அப்போ எனக்கு 10 வரணும் அப்படின்னா இங்கே என்ன ஆட் பண்ணணும்? 7 கூட 3 ஆட் பண்ணணும். 3 இல்லை, அப்போ 10 யூஸ் பண்ண முடியாது. 15 யூஸ் பண்ணணும்னா 15 வரணும் அப்படின்னா 7 கூட 8 ஆட் பண்ணணும். 8ம் இல்லை. அப்போது எஸ்ஸுக்கு வந்து 4ங்கிற பாசிபிலிட்டி வரல. இப்போ நெக்ஸ்ட் நான் 5ஐ ட்ரை பண்ணுறேன். இப்போ R + 5 + 3. அப்போது 5 + 3ங்கும் போது 8. சரிங்களா? இப்போ 8க்கு மேலே இருக்க நம்பர் பார்க்கணும். 10
10 கூட 2 ஆட் பண்ணால் எனக்கு 10 கூட 8 கூட 2 ஆட் பண்ணால் 10 வரும். 2 இருக்கா? 2 இல்லை. ஸோ அதனால 8 கூட வேற என்ன நம்பர்ஸ் இருக்குது? 5ம் 15ம் அவைலபிள் கிடையாது. ஸோ 5ம் 15 அவைலபிள் கிடையாதுன்னா நெக்ஸ்ட் 12 இருக்குது. இப்போ 12 கூட 12 வரணும் அப்படின்னா 8 கூட 4 ஆட் பண்ணால் 12 ஒரு 4 இருக்கா? 4 இருக்குது. அப்போது ஆரோட வேல்யூ 4, டீயோட வேல்யூ 12. அப்போது 4 கூட 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 வந்துருச்சு. சரிங்களா? சரி, அப்போது 12 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 15 இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து 10. அதுதான் பி. சரிங்க, மிச்சம் இருக்க ஒரே வேல்யூ 10, அதுதான் பி. சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி பிளஸ் ஆர் மைனஸ் டி. பின்னா 10 பிளஸ் ஆர். ஆர் என்னது? ஆர்னா 4, டி டீனா என்னது? 12 மைனஸ் 12. அப்போது 10 பிளஸ் 4 மைனஸ் 12 போர்ட் மாஸ் ரூல் படி அப்ளை பண்ணணும். 10 பிளஸ் 4 போட்டோம்னா 14 மைனஸ் 12 2. ஸோ ஆன்சர் 2. ஸோ இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறோம். அந்த ஈக்குவேஷனில் எது வந்து ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் வந்து என்ன பாசிபிள் வேல்யூஸ்னு பார்க்குறோம். ஒரு வேல்யூவாக போடுறோம், வரல அப்படின்னா அடுத்த வேல்யூ போடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். If P, Q, R, S are distinctனா ஒன்று தனித்தனி நம்பர், சிங்கிள் டிஜிட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், எல்லாமே பாசிட்டிவ் நம்பர், எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர். சரிங்களா? தென் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் P plus Q into R plus S? சரிங்களா? அப்போது சிங்கிள் டிஜிட் பாசிட்டிவ் நம்பர் வரணும், எனக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ வரணும். சரிங்களா? கிரேட்டஸ்ட் வேல்யூ வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்குள்ளே பெரிய டிஜிட்ஸை நம்பர்ஸை கன்சிடர் பண்ணணும். பெரிய டிஜிட்னா 9, எனக்கு 4 டிஜிட் வேணும். ஸோ நான் 9, 8, 7, 6 இந்த 4ஐயும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த 4 தான் கன்சிடர் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ வேணும். கிரேட்டஸ்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா பெரிய நம்பர்ஸை எடுத்துப்பேன். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா P plus Q into R plus S. இப்போ 2 ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணி எனக்கு பெரிய நம்பராக வரணும். ஸோ எப்போவுமே பெரிய நம்பர் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் இப்போது ஒரு 1 2 3 4 இப்போ ஒரு 4 நம்பர் சின்ன நம்பர் எடுத்துப்போம். நமக்கு எப்போ பெரிய நம்பர் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்னென்னா சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. சின்ன நம்பர் எடுத்து எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறத ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 2 into 3 6 into 4 24 வருது. சரிங்களா? 24 வருது. சரி, அதுவே இது பக்கத்தில் இருக்க இந்த நம்பர் எடுத்து ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். 1 plus 2 3, 3 into 3 plus 4 7, 3 into 7 போட்டால் 21. அப்போது தூரமாக போக போக நம்பர் சின்னதாக இருக்குது. ஸோ பக்கமாக இருக்க நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் பக்கமாக இருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட் எடுக்கணும். இந்த நம்பர்ஸை ஃபஸ்ட் எடுக்கிறோம், இந்த நம்பர்ஸை ஃபஸ்ட் எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த நம்பர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? 8 plus 7 15 வரும், 9 plus 6 15 வருது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 225 வருது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 225. 225 பெரிய நம்பர் இருக்கா? 225 பெரிய நம்பர் 230 இருக்குது. 230 வர வைக்க முடியுமா? இந்த நம்பரை இதுக்கு மேலே பெரிய நம்பர் வர வைக்க முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 225. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ் ஆல்வேஸ் சென்டர் நம்பரில் இருக்கிறதோட ஸ்கொயர் நம்பர் தான் வந்து இருக்கிறதுலே பெருசாக இருக்கும். ஒரு சீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க மிடில் நம்பரோட ஸ்கொயர் தான் வந்து பெரிய நம்பராக இருக்கும். ஸோ 1 2 3 அப்படின்னு எடுத்திங்கன்னா இதோட ஸ்கொயர் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்கும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ அதே மாதிரி அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ நீங்கள் எடுக்கும் போது நம்பர்ஸ் வந்து க்ளோஸஸாக எடுங்க. க்ளோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு அதோட மல்டிப்ளிகேஷன் தான் உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்கும். இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அசம் போலாம். let x be 2 digit number, y be another 2 digit number. ஸோ ஓகே, அப்போ எக்ஸுங்கிறது ஒரு 2 digit நம்பர். இப்போ 2 digit நம்பர் அப்படின்னா x is equal to 10a plus b. சரிங்களா? இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு 2 digit நம்பரை நம்ம கேல்குலேஷனில் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த 2 digit நம்பரையும் மொத்தமாக அப்படியே எடுத்து கேல்குலேஷன் யூஸ் பண்ணல. பட் இங்கே வந்து அந்த 2 digit நம்பரை அப்படியே மொத்தமாக எடுத்து கேல்குலேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 digit நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்னா 10a plus b அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 10th பிளேஸில் இன்ட்டு 10 பண்ணியிருக்கோம், 1th பிளேஸில் இன்ட்டு 1 பண்ணியிருக்கோம். ஸோ 2 digit நம்பரை 10a plus b ரெப்ரசென்ட் பண்ணோம். ஒரு 3 digit நம்பரை 100a plus 10b plus c அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணோம். எங்கெல்லாம் கேல்குலேஷன்ஸ் வருதோ அங்கெல்லாம் 2 digit நம்பரை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி பார்த்தது பேசிக் அரித்மெட்டிக் தான். அங்கே டிஜிட்ஸ் தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ணோம், நம்பராக ஃபோக்கஸ் பண்ணல. இங்கே வந்து நம்பராக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? let x be 2 digit number and y be 2 digit number found by interchanging the digits. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த டிஜிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ y என்னவா இருக்க முடியும், 10b
ப்ளஸ் ஏ இப்படின்னு இருக்கும். சரிங்களா, ரெண்டு நம்பர் பார்த்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் த கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர். இப்போ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வருது. இப்போ கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் அப்படின்னா கிரேட்டஸ்ட் அப்படின்னா பெரிய நம்பர் போடுவீங்க, 2 டிஜிட் போடணும். ஸோ 99 தான் கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா 99 வரணும். இப்போ ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும், ஏ இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு 10A இருக்குது. அப்போ 11A ப்ளஸ் 11B. 11A ப்ளஸ் 11B வந்து என்ன சொல்கிறாங்க, 11A ப்ளஸ் 11B இஸ் ஈக்குவல் டு 99 சொல்கிறாங்க. 11 காமனாக எழுதுங்க. A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு 99 சொல்கிறாங்க. சரி, அப்போ A ப்ளஸ் B வந்து உங்களுக்கு என்ன வருது, A ப்ளஸ் B 9 வருது. சரி, ஓகே. கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு சம்திங் நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, தென் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ எக்ஸுக்கு ஒரு 2 டிஜிட் நம்பர். இந்த 2 டிஜிட் நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 வரணும். அதான் எங்கள் கண்டிஷன். பாருங்கள், எக்ஸுங்கிறது 2 டிஜிட் நம்பர் 10A ப்ளஸ் B. இப்போது அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9 வரணும் அப்படின்னா என்னென்ன நம்பர்லாம் ஆட் பண்ணலாம், 9 0 ஆட் பண்ணலாமா, 9 0 பண்ணலாம். ஆனால் 0 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணும்போது அது 2 டிஜிட் நம்பராக இருக்காது. ஸோ அதனால் நம்ம 9 0 எடுத்துக்க மாட்டோம். ஸோ 8 1 7 2 6 3 5 4 3 5 6 3 5 4 4 5 4 5 3 6 2 7 1 8. சரிங்களா, அப்போ எவ்வளோ நம்பர் பாசிபிள் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 8 நம்பர்ஸ் பாசிபிள். அப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு 9 வரணும். அந்த 9 வரக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பருக்கு டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அப்போ உங்களுக்கு பாசிபிள் வேல்யூஸ் வந்து 8 நம்பர் வரலாம். எக்ஸுக்கு 8 நம்பர்ஸ் ஆர் பாசிபிள். சரிங்களா, நெக்ஸ்ட் போகலாம். The difference between any two natural number is 10. What can be said about the natural numbers which are divisible by 5 and lie between the two numbers? But difference between any two natural number is 10. இப்போ நேச்சுரல் நம்பர்னா என்ன, 1 2 3 அப்படியே வந்து இன்ஃபினிட்டி போகுது. ஓகே, ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10 சொல்கிறாங்க. அப்போ 10 சொல்கிறாங்க, ரேண்டமாக ஒன்று எடுக்கிறேன், 10 எடுக்கிறேன். அப்போ இன்னொரு நம்பர் என்னவா இருக்க முடியும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ நேச்சுரல் நம்பர்ஸ் 10. இப்போ இன்னொரு நம்பர் வந்து 20 இருக்க முடியும். அப்போ 20 - 10 போட்டோன்னா எனக்கு 10 வருது. டிஃப்ரென்ஸ் வந்து 10ங்களா, 20 - 10 போட்டால் டிஃப்ரென்ஸ் 10 வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விச் ஆர் டிவிசிபிள் பை 5 லை பிட்வீன் த டூ நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பருக்கும் 10க்கும் 20க்கும் நடுவில் எத்தனை நம்பர் டிவிசிபிள் பை 5 இருக்குது. இப்போ எத்தனை நம்பர் டிவிசிபிள் பை 5னா 15 இஸ் டிவிசிபிள் பை 5 நமக்கு தெரியும். ஒரு நம்பர் இருக்குது. சரி, ஒரு நம்பர் இருக்கா, ஒரு நம்பர் இருக்குது. சரி, ஒன்லி ஒன் சச் நம்பர் இஸ் பாசிபிள், ஒன்லி 2 சச் நம்பர் இஸ் பாசிபிள். அப்போது டூ நம்பர்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி, வாய்ப்பு இருக்கா எப்படி, ஸோ 9 வச்சுக்கிறேன், ஒரு நம்பர் தள்ளி வைக்கிறேன். 9னா இங்கே 19. ஸோ 9க்கும் 19க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 10 தான் வருது. இப்போ 9க்கும் 19க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது டிவிசிபிள் பை 5ன்னு பார்க்கணும். ஸோ 9னா 10 இருக்குது, 15 இருக்குது. இது ரெண்டுமே டிவிசிபிள் பை 5. அப்போது 9 to 19 கன்சிடர் பண்ணோம்னா ரெண்டு நம்பர் வருது. 10 to 20 கன்சிடர் பண்ணோம்னா ஒரு நம்பர் வருது. அப்போ 1ம் வரலாம், 2ம் வரலாம். சரிங்களா, அப்போ என்னால் ஒன்லி 1ன்னு சொல்ல முடியுமா, ஒன்லி 2ன்னு சொல்ல முடியுமா, ஒன்லி 1ன்னு சொல்ல முடியாது, ஒன்லி 2ன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா கேன் பி மோர் தென் ஒன் சச் நம்பர். 1 இருக்கலாம், இல்லை 1க்கு அதிகமாகவும் இருக்கலாம். மோர் தென் 1 கேன் பி மோர் தென் ஒன் சச் நம்பர். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாங்களா. இது பாருங்க, 3 numbers XYZ are selected from a set of first 7 natural numbers such that X is greater than 2Y greater than 2Z. How many such distinct triplets are possible? Tripletsனா ஒன்றும் கிடையாது, 3 நம்பர் சேர்ந்த ஒரு செட்டு, அவ்வளோதான். சரிங்களா. சரி, இப்போ XYZ, X இருக்குது, Y இருக்குது, Z இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 7 நேச்சுரல் நம்பர்ஸ் இதை பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட் எழுதிடணும். 1 2 3 4 5 6 7 நேச்சுரல் நம்பர். சரி, இதில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் எழுதிடணும். X is greater than 2Y greater than 3Z. ஓகேவா, இதான் கண்டிஷன். சரிங்களா. சரி, இப்போ அந்த மாதிரி எத்தனை பாசிபிள் இருக்குன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இதில் வந்து எது பெரிய நம்பர், X பெருசா Z பெருசா,
3z z 3 பேர் சேர்ந்தானா அதை விட பெருசு y, 2y சேர்ந்தானா அதை விட பெருசு x. அப்போ x தான் இருக்கலே பெரிய நம்பர். சரிங்களா, x தான் இருக்கலே பெரிய நம்பர். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா z-க்கு z is equal to 1 மினிமம் நம்பரை போட்டு சப்ஸ்டிட் பண்ணி ஆரம்பிக்கிறேன். சரிங்களா, x தான் வந்து இருக்கலே பெருசு அப்படின்னால z-க்கு வந்து நான் மினிமம் வேல்யூ போடுறேன். இப்போ மினிமம் z 1 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், இங்கே 3ன்னு வரும். இப்போ 3ஐ விட பெரிய நம்பர் போடணும். 3ஐ விட பெரிய நம்பர் என்னென்ன போட முடியும், 4 போடலாம், 5 போடலாம், 6 போடலாம், 7 போடலாம். இந்த நம்பர்லாம் போடலாம். சரிங்களா, இந்த நம்பர்லாம் எதுக்கு போடலாம், 2yங்கிற வேல்யூக்கு போடலாம். அப்போ 2y is equal to 4, 5, 6, 7. அப்போ 2y is equal to 4, 2y is equal to 5, 6, 7. சரிங்களா, இப்போ 2y is equal to 4 அப்படின்னா y என்ன வேல்யூ இருக்க முடியும், y is equal to 2. இந்த இடத்துல yக்கு வேல்யூ வருமா, எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த வேல்யூ வரக்கு வாய்ப்பு இல்லை, அதேமாதிரி இந்த வேல்யூ வரக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ரெண்டு பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது. ஸோ 2y is equal to 4 இருக்கலாம், இல்லை 2y is equal to 6 இருக்கலாம். இப்போ yக்கு வந்து இங்கே வந்து 2yங்கிற இடத்துல 4 இருந்துச்சுன்னா அதை விட பெரிய நம்பர் என்னென்ன இருக்க முடியும், 5 இருக்க முடியும், 6 இருக்க முடியும், 7 இருக்க முடியும். ஓகே, இதுக்கு மேலே கண்டிஷன் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் இந்த சைக்கிள் போகிறோம். 6 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே என்ன இருக்க முடியும், 6 இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ ஓகே, இந்த சைக்கிள் முடிஞ்சு. அடுத்த சைக்கிள் என்ன பண்ணுறோம், இதை வந்து z-க்கு வந்து வேல்யூ மாற்றணும். z is equal to 2ன்னு போடணும். இப்போ z-க்கு 2 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும், 6 இருக்கும். இப்போ 6 விட பெரிய நம்பர் என்ன, z is equal to 2ன்னு போட்டிங்கன்னா 6 வரும். 6 விட பெரிய நம்பர் 7, ஒன்று தான் இருக்குது. ஸோ 7ன்னு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த வேல்யூம் போட முடியாது. ஸோ அதனால் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் எத்தனை பாசிபிள், 1, 2, 3, 4 செட்ஸ் ஆஃப் x, y, z ஆர் பாசிபிள். புரியுதுங்களா லாஜிக் என்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த மாதிரி சைக்கிள்ஸ் வச்சு பண்ணுங்கள். இருக்க கொஸ்டின்ஸை முதல்ல எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக எழுதுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் அப்ரோச்சிங் CSET. இது நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சம் வந்து கஷ்டமாகவே தான் இருக்கும். கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா படிச்சுட்டே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் இஸ் கிவன் ஃபாலோ பை 2 ஸ்டேட்மெண்ட். ஓகே, எல்லாம் ஓகே. வாட் ஆர் த யூனிக் வேல்யூஸ் ஆஃப் x and y? அப்போது x and yக்கு யூனிக் வேல்யூஸாக இருக்கணும். சேம் வேல்யூஸை ரெண்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு x and y ஆர் distinct natural numbers. ஸோ எக்ஸும் ஒய்யும் டிஸ்டிங்க் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் என்னென்ன, 1, 2, 3 அப்படியே இன்ஃபினிட்டி. ஓகே, சரி, இதை வச்சு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எக்ஸ் ஒய் டிஸ்டிங்க் நேச்சுரல் நம்பர் எல்லாமே நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1க்கு வாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் பை ஒய் இஸ் ஆட். இப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஆட், அது நம்மளுக்கு ஆடாக வரணும். வர மாதிரியான வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் நாம் எடுக்கணும். சரிங்களா, சரி, அப்போது ஆட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸுக்கு வந்து ஸோ இது வந்து எக்ஸ் வந்து பெரிய நம்பராக இருக்கணும், ஒய் வந்து சின்ன நம்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸை வந்து ஒய்யை டிவைட் பண்ணணும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுக்கலாம், எக்ஸுக்கு வந்து 2ன்னு எடுத்தோம்னா ஒய்க்கு 1 எடுத்தோம்னா ஆடு வருதா, ஆடு வரல, ஈவன் வருது. ஸோ அப்போ இது எடுக்கக்கூடாது. அதுக்குள்ள 3, 1 எடுத்தால் எனக்கு வந்து ஆடு வந்துருச்சா. ஸோ அப்போ 3 டிவைடட் பை 1 போட்டேன். எக்ஸுக்கு 3னும் ஒய்க்கு 1 வச்சுனா எனக்கு ஆடு வந்துருச்சு. ஓகே, ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. அடுத்த வேல்யூ 6/2 இப்படி போட்டாலும் எனக்கு ஆடு தான் வருதா. அப்போ எக்ஸுக்கு எனக்கு 2 வேல்யூஸ் வந்துருச்சு. யூனிக் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் வரல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் cannot be ஆன்சர். கொஸ்டின் can be answered using one of the statement alone வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா, சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகிறேன். இப்போ xy is equal to 12. இப்போ xy is equal to 12னா x into y is equal to 12 வரணும். இப்போ 12னா என்னென்னலாம் பண்ண முடியும், 1 into 12 பண்ணலாம், இல்லைனா 2 into 6 பண்ணலாம், இல்லைனா 3 into 4 பண்ணலாம். சரிங்களா, இப்போ எக்ஸ் ஒய்க்கு எனக்கு 3 வேல்யூஸ் வருது, 3 நேச்சுரல் வேல்யூஸ் வருது. இப்போ 2 அலோன் எனக்கு வந்து யூனிக் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுக்கல. இப்போ 2 அலோனும் எனக்கு யூனிக் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுக்கல. இப்போ ரெண்டையும் சேர்த்து பார்த்தா ஏதாவது வேல்யூஸ் வருதா, ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா எனக்கு இந்த வேல்யூஸ் வருது. இந்த வேல்யூஸ்ல எதை வந்து எக்ஸுக்கு ஒய்க்கு சப்ஸ்டிட் பண்ணால் அது வந்து ஆடாக இருக்கும், எக்ஸ் பை ஒய் வந்து ஆடாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த வேல்யூவில் எதை வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஆடாக இருக்கும். 1 வந்து எக்ஸ்னும் 12 வந்து ஒய். ஸோ எக்ஸ் ஷுட் பி பிகர், ஏன்னா எக்ஸ் பை ஒய் ஷுட் பி ஆட் அப்படின்னா எக்ஸ் ஷுட் பி பிகர். அப்போது 12க்கு எக்ஸ்னும் ஒய்க்கு 1 வச்சேன்னா என்ன வரும், 12ன்னு வரும். ஸோ இட் இஸ் ஈவன். ஸோ ஆனால் அது கிடையாது. ஸோ இதுவே வந்து எக்ஸுக்கு 6னும் ஒய்க்கு 2ன்னு வச்சுன்னா 6/2 becomes
3 ஆட். அப்போ இது ஒரு கண்டிஷன் வருது. இதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னா இது கண்டிஷன் வரல. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் தான் வரும். இப்போ சொல்ல முடியுமா என்னால் யூனிக் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்னன்னு? யூனிக் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 6, 2. ஸோ யூனிக் வேல்யூ தான் சொல்ல முடியும். எப்போ சொல்ல முடியும்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து படிச்சனா சொல்ல முடியும். ஸோ ஆன்சர் இஸ் சி. அதே மாதிரியான கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. 24 சேம் கொஸ்டின், அதே கொஸ்டின் 24 வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இருக்குது. கொஸ்டின் என்ன? வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எம் அண்ட் என்? ஸோ எம்முக்கும் என்னுக்கும் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர் எம் என் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 1, 2, 3, 4 அப்படின்னு எழுதிங்க ஃபஸ்ட்டு. ஓகே. ரெண்டாவது, எம் ப்ளஸ் என் இஸ் கிரேட்டர் தென் எம் என் அண்ட் எம் இஸ் கிரேட்டர் தென் என். சரி, அப்போ வந்து m plus n is greater than m n. Okay, and m is greater than n. So n விட பெரிய நம்பராக எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச சின்னதுலேயே பெரிய நம்பர் வந்து இதுக்கு வந்து 2, 1 நான் எடுக்கிறேன். 2, 1 எடுத்தேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு வருது, 2 ஆட் பண்ணால் 3 வருது. ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். சரி, வேறு ஏதாவது நம்பர் எடுக்க முடியுமா? அந்த மாதிரி 1, 3 எடுக்கிறேன். சரிங்களா, 1, 3 எடுக்கிறேன். இப்போ 1, 3னா 1 into 3, 3, 1 plus 3, 4, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போ 2 இது எனக்கு வருது. அப்போ எனக்கு யூனிக் வேல்யூஸ் கிடைக்கல, எம் அண்ட் என்னுக்கு யூனிக் வேல்யூஸ் கிடைக்கல. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு என்ன சொல்ல முடியாது. சரிங்களா, யூனிக் வேல்யூஸ் கிடைக்கல. எம்முக்கு 3, எனக்கு 2ன்னு வருது. ஸோ எம்முக்கு 2, எனக்கு 1ன்னு வருது. எம்முக்கு 3, எனக்கு 1ன்னு வருது. ஸோ யூனிக் வேல்யூஸ் இல்லை. நான் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு சொல்ல முடியாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்குறேன். ப்ராடக்ட் ஆஃப் எம் அண்ட் என் இஸ் 24. இப்போ 24 வரணும்னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் பாசிபிள்? 1 into 24, 2 into 12, 3 into 8, 4 into 6. ஓகே, 4 into 6 அவ்வளோதான். சரி, 4 நம்பர்ஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்போது 1 into 24 போட்டேன் அப்படின்னா 1 into 24, 24, 1 plus 24, 25 கிரேட்டர்னு ஆயிடுச்சு. ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இந்த கண்டிஷன் செக் பண்ணுங்கள். 2 into 12, 24 தான் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 வரும். கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட், இது வராது. நெக்ஸ்ட் இதுக்கு போட்டால், இது போட்டாலும் அதே தான். 3 plus 8 எதை மல்டிப்ளை பண்ணால் 24 தான். 3 plus 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 வரும், இதுவும் வராது. 4 plus 6 ஆட் பண்ணால் 10 வரும், இதுவும் வராது. அப்போ ஒரே ஒரு யூனிக் வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ எப்படி யூனிக் வேல்யூ கிடச்சிது? இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து படிச்சனால எனக்கு யூனிக் வேல்யூ கிடச்சிது. ஸோ இட் கேன் பி ஆன்சர் யூசிங் both statement together. அடுத்து பாருங்க, 2 statement S1 and S2 are given below with regards to 2 numbers followed by a question. Okay, அதே சம் தான். their product is 21, their sum is 10. சரிங்களா, இப்போ ரெண்டு நம்பர் என்ன? வாட் ஆர் த 2 numbers? போன சம் என்ன பார்த்தோம்? அதே தான் போன சம் பார்த்தோம். போன சம் என்ன பார்த்தோம்? வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் m and n. அதே சம் தான் இங்கேயும். வாட் ஆர் த வேல்யூ, வாட் ஆர் த 2 numbers. சரிங்களா, போன சம் என்ன பார்த்தோம்? ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்க, சம்மு கிரேட்டர் தானா இல்லையான்னு கேட்டாங்க. அதே இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, சம் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் பார்க்குறேன். ப்ராடக்ட் 21. ப்ராடக்ட் 21 என்னென்ன வரும்? 121 வரும், அப்புறம் 37 வரும். வேறு அதான் 2 சம் தான் இருக்குது. 2 வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன நம்பர் சொல்ல முடியல. இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்க்குறேன். சம் இஸ் 10. அப்போ 10 அப்படிங்கும்போது 10 சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன? 1 plus 9, 2 plus 8, 3 plus 7. ஸோ இங்கேயும் வந்து என்னால் யூனிக் வேல்யூ சொல்ல முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 கண்டிஷன் சேர்த்துறேன். சேர்க்கும் போது மல்டிப்ளை பண்ணும்போது 21 வரணும். 3 into 7 மல்டிப்ளை பண்ணால் 21 வருது. ஆட் பண்ணால் 10 வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 வருது. ஸோ எனக்கு யூனிக் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் சி. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 together are sufficient to answer the question, but neither 1 alone nor 2 alone is sufficient to answer the question. இந்த கொஸ்டின் பாருங்க, சேம் தான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா p plus q ஸ்கொயர் minus 4pq is பாசிட்டிவ். இது பாசிட்டிவான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது பாசிட்டிவா இல்லையா அப்படின்னு நான் சொல்றோம். அப்போ இஸ் பாசிட்டிவ் கேட்டால் எனக்கு ஆன்சர் வந்து ரெண்டே ஆன்சர் தான். ஒன்று எஸ் இல்லை நோ. ஸோ நோனா எல்லா இதுக்கும் நோ தான் சொல்லணும். எஸ்னா எல்லாத்துக்கும் எஸ் தான் சொல்லணும். சிலதுக்கு எஸ், சிலதுக்கு நோன்னு சொல்லக்கூடாது.
சரிங்களா? சரி, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 பார்க்குறேன். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க? P is less than Q. P is less than Q. அப்போ P is less than Q நேச்சுரல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 இது P இது Q. P is less than Q. ஓகே, போட்டாச்சு. இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? P plus Q 3 3 ஸ்கொயருங்கிறது 3 ஸ்கொயர் 9 மைனஸ் P into Q 2 2 into 4 2 into 4 8. ஸோ இஸ் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஓகே ஓகே, ரெண்டாவது வேற ஏதாவது வேல்யூ போட முடியுமா? இது வந்து PQக்கு நான் வந்து ரொம்ப க்ளோஸான வேல்யூ போட்டிருக்கேன். இப்போ நான் அடுத்த பாசிபிலிட்டி என்ன ட்ரை பண்ணலாம்னா வைடர் வேல்யூஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். 1 9. ஏன் 1 9 போடுறேன் அப்படின்னா, ஸோ வைடராக போகும்போது நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் மாறுமா அப்படிங்கிறக்காக நான் வைடர் நம்பர் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 10. இப்போ 10 ஸ்கொயர்னா 100. 100 மைனஸ் 1 into 9 9 9 into 4 9 4 36. ஸோ இதுவும் பாசிட்டிவ் தான். ஸோ வைடர் போட்டாலும் எனக்கு பாசிட்டிவாக தான் வருது, க்ளோஸராக வச்சாலும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, வேறு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 2 3 தான் போட முடியும், வேறு எதுவும் போட முடியாது. ஸோ அப்போ எப்படி போட்டாலும் எனக்கு ஆன்சர் வருது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 1 வந்து என்னால் பாசிட்டிவானு கேட்டால் ஆமாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்து பார்க்குறேன். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன பார்க்குறேன்? P இஸ் கிரேட்டர் தென் Qன்னு சொல்லியிருக்காங்க. P வந்து Qவோட கிரேட்டராக இருக்கணும். P Q. P வந்து Qவோட கிரேட்டராக இருக்கணும். அப்போ இதுக்கு 1 போட்டேன்னா இதுக்கு நான் 2 போடுறேன். சரிங்களா? Pக்கு 2 போட்டேன், Qக்கு 1 போட்டிருக்கேன். முன்னாடி என்ன போட்டேன்? Pக்கு 1 போட்டேன், Qக்கு 2 போட்டேன். இப்போ மாற்றி போட்டிருக்கேன். மாற்றி போடும்போது இது ஸ்டேட்மெண்ட்டில் போட்டால் என்ன வருது? P plus Q சேம் திங் தான் வரும். சேம் தானே? சேம் தான் வரும். ஏன் இதுவும் மாற போகிறதில்ல, அதே தான். ஏன்னா இங்கேயும் அடிஷன் இருக்குது, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, சேம் தான் வரப்போகுது. சரி, இதே மாதிரி இதுக்கும் 9 1 போட்டாலும் உங்களுக்கு சேம் தான் வரும். ஸோ அப்போ இதுக்கும் என்னால் பாசிட்டிவ் மட்டும்தான் வருது. ஸோ அப்போ இதுக்கும் இஸ் பாசிட்டிவ்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்ல முடியுது, இதுக்கும் பாசிட்டிவ்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்ல முடியுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் பை யூசிங் எய்தர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலோன். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தனித்தனியாக வச்சு என்னால் ஆன்சர் சொல்ல முடியுது. ஸோ ஆன்சர் வந்து பி. அடுத்த சம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எஸ். எஸ்ங்கிறது ஒரு சம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு, அது அப்படியே எழுதுங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ஓகே, வேர் எக்ஸ் ஒய் இசட் ஆர் டிஸ்டிங்க்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ் ஈச் லெஸ் தென் 10. சரிங்களா? அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 ஃபர்ஸ்ட் நான் எழுதணும். எப்படி நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1லேருந்து எழுதணும், அது மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10னா நான் எழுதணும். ஸோ அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர்ஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். 1 வந்து ப்ரைம் நம்பரில் சேர்த்தக்கூடாது, காம்போசிட் நம்பர்லையும் சேர்த்தக்கூடாது. ஸோ ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 2. சரிங்களா? ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 2, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்மில் வந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அப்போ 2 3 5 7 9 வந்து ப்ரைமா? 9 ப்ரைமா? 9 ப்ரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா? 7 வரைக்கும் தான். ஓகே, இப்போ இது கண்டிஷன் வாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ் கேன் பி 0. இப்போ இதை வந்து எஸ் வந்து யூனிட் டிஜிட் 0 ஆக முடியுமா? 0 ஆகணும் அப்படின்னா இது வந்து ஆட் பண்ணால் ஒன்று 10 ஆகணும், இல்லை 20 ஆகணும். அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட் 0 ஆகும். ஸோ 10 20 வர மாதிரி ஏதாவது வேல்யூ இருக்கா? இங்கே ஒரு 5 இருக்குது, அப்போ இன்னொரு 5 வரணும். இன்னொரு 5னா இங்கே சேர்த்தா 5 வருது, அப்போ இது வருது. ஓகே, யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ் கேன் பி 9. 9 வர முடியுமா? 9 வரணும். 9 வரணும்னா உங்களுக்கு வந்து 7 இருக்குது, 7 கூட என்ன வரணும்? 7 கூட 2 வரணும். 2 மட்டும் தான் இருக்குது, இன்னொரு நம்பர் சேர்க்கணும், 3 நம்பர் சேர்க்கணும். இங்கே 7 போட்டிங்க அப்படின்னா 2 போட்டிங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் சேர்க்க முடியாது. ஸோ இது வராது. 5 போட்டிங்க அப்படின்னா 5 + 3 + 2 போட்டிங்க அப்படின்னா வரல. 7 + 5 போட்டிங்க அப்படின்னா 12 + 3னா 15. ஸோ அதுவும் வரல. ஸோ என்னால் 9 வந்து என்னால் வரல, 9 என்னால் கொண்டு வர முடியல. இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ் கேன் பி 5. 5 இருக்க முடியுமா? 5 இருக்க முடியுமா? இதை இங்கே பார்த்தோமே, 7 + 5 + 3. ஸோ 3 + 7 10, 10 + 5 15 ஆகும். ஸோ 15 5 டிஜிட் என்னால் கொண்டு வர முடியும். அப்போது இதுவும் கொண்டு வர முடியும், 0 கொண்டு வர முடியும், 9 என்னால் கொண்டு வர முடியல. ஸோ ஆன்சர் வந்து 1 and 3 ஒன்லி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சம் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்களா, அதை அப்படியே ஃபஸ்ட் எழுதுங்க. வேறு எக்ஸ் ஒய் டிஸ்டிங்க்டாக மார்க் பண்ணுங்கள். ப்ரைம் நம்பர்ஸா? ப்ரைம் நம்பர்ஸ்னால் வெறும் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணணும். ஈச் லெஸ் தென் 10 அப்படின்னா டக்குன்னு அந்த நம்பர் எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் வச்சு சால்வ் பண்ண பாருங்கள். எக்ஸாம் போகலாம். இங்கே பாருங்கள், சூஸ் த குரூப் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்.
இப்போ இதை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது, எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 1 0 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா போன கொஸ்டினில் பார்த்தோம் லெஸ் தென் 10 கொடுத்தாங்க, அடுத்த கொஸ்டின் லெஸ் தென் 13 கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் லெஸ் தென் 15 கொடுப்பாங்க. இங்கே வந்து 100 வரைக்கும் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம யோசிச்சுட்டு கூட எது ப்ரைம் நம்பர் நமக்கு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்க ஒரு நம்பர் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ 0லேருந்து 100 வரைக்கும் ஒரு 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை வந்து தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 17 இஸ் அ ப்ரைம், 37 ப்ரைம், 47 ப்ரைம், 97 அப்படிங்கிறது ப்ரைமா? 97 ப்ரைம் தான். ஓகே, சரி. 31 ப்ரைம், 41, 53, 67 இதுவும் ப்ரைம் தான். 71, 73, 79, 83 இதுவும் ப்ரைம் தான். 83, 89, 91. இந்த 91 அப்படிங்கிறது இஸ் நாட் எ ப்ரைம். 91ங்கிற நம்பரை வந்து நிறைய தடவை யூபிஎஸ்சி ரிப்பீட் பண்ணுறாங்க. 91 அப்படிங்கிறத வந்து என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 91 is nothing but 13 into 7. So 91 is 13 into 7. So 91 எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் இது வந்து ப்ரைம் கிடையாது. ஸோ 91 அப்படிங்கிறது 13 into 7 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சியில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைம் கிடையாது, மற்றதெல்லாம் ப்ரைம். ஸோ ஆப்ஷன் வந்து டி. அடுத்த பாருங்க, லெட் போத் பி அண்ட் கே பி ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் முதல்ல எழுதி வச்சுக்கணும். 2, 3, 5, 7, 11. ஓகே, such that p square plus k is also a prime less than 30. அப்போ less than 30னா 30 வரைக்கும் எழுதணும். 11, 13, 17, 19, 21 வருமானு கேட்டிங்கன்னா 21 வராது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23, 29. ஸோ இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 30. சரிங்களா? சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கே இஸ் ஆல்சோ ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 30. நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் கே. ஏன் இங்கே 30 முடிஞ்சு தான் எடுத்திருக்கேன். பிக்கும் கேக்கும் 30 வரைக்கும் தான் எடுக்கணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயரே 30 அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பண்ணி அதை விட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணி அதுவே 30 தான் வருது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக அதை விட அதிகமாக போகாது. அதனால் நானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, பி ஸ்கொயர் ப்ளஸ் கே இஸ் ஆல்சோ ப்ரைம். அப்போது இங்கே நம்பர் பாருங்கள், ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்ச சின்ன நம்பர் 2வை ஸ்கொயர் பண்ணுவோம் 4. சரிங்களா? 4 கூட ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணால் அதுவும் ப்ரைமாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 2 ப்ரைம் நம்பருக்கும் உள்ள கேப் வந்து 4 இருக்கிற மாதிரியான ப்ரைம் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 4 நம்பர்ஸ் கேப் இருக்கணும். 7, 11. 7க்கும் 11க்கும் 11க்கும் கேப் இருக்குது. 4 நம்பர் இருக்குது, கேப் இருக்குது. 13, 17 இருக்குது. அப்புறம் வேற 19, 23 இருக்கு. வேற ஓகே அவ்வளோதான் இருக்கு. சரி, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 3னா 9. இப்போ 2 ப்ரைம் நம்பருக்கு கேப் வந்து 9 இருக்கணும். அப்போ 9 இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் ஒரு டிஜிட் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏதாவது இருக்கா? 2 + 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு 11 வரும். 2 + 9 11. 3 + 9 இவங்க ஆட் இருந்துச்சு அப்படின்னா இது ஆட் நம்பர் கூட நீங்கள் ஈவன் நம்பர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆட் வரும். இதுவே ஆட் நம்பர் கூட இன்னொரு ஆட் 3 ஆடை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் வரும். ஸோ அப்போ எந்த நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. இது ஒரே பாசிபிள் தான் இருக்குது. சரிங்களா? சரி, அப்புறம் வேறு என்ன இருக்குது? இதுக்கப்புறம் அடுத்தது 5 போட்டால் ஏதாவது வருமா? 5னா 25. 25 + 4. 25 + 4 போட்டால் 29 வருது. இதுவும் ஒரு பாசிபிள். அப்போது இங்கே ஒரு பாசிபிள் 1, 2, 3, 4, 5 பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது. 5 பாசிபிள் வேல்யூஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் கே அப்படிங்கும்போது பி ஸ்கொயர் பெரிய நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் சின்ன நம்பர் தான் ஆரம்பிச்சிருக்கேன். 2ஓட ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸோ 2ஓட ஸ்கொயர் 4.
அப்போ 4 அப்படிங்கும்போது என்னன்னா 2 பிரைம் நம்பர்ஸ் நடுவில் கேப் வந்து 4 இருக்க மாதிரியான பிரைம் நம்பர் செட் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து 1 2 3 செட்டு கிடச்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் இமீடியட் பெரிய நம்பரான 3யோட ஸ்கொயர் எடுக்கிறேன். அது 9. 9ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ அது கூட ஒரு ஈவன் நம்பர் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆடு கிடைக்கும். அது கூட இருக்கக்கூடிய ஒரே ஈவன் வந்து 2 மட்டும்தான். ஸோ 2 கூட சேர்த்து உங்களுக்கு பிரைம் நம்பர் வருதான்னு பாருங்கள், ஒன்று வந்துருச்சு. வேறு எதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிரைம் நம்பர் வராது, கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு 3 + 9 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 வரும். ஸோ ஈவன் நம்பர் தான் வரும். ஸோ அதனால் மற்ற கண்டிஷனில் செக் பண்ணல. நான் அடுத்து திருப்பி வந்து 25க்கு போகிறேன். 25 நான் 5ஓட ஸ்கொயர் 25. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இது ஒரு ஆடு. ஸோ அப்போ இது கூட ஈவன் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரைம் நம்பர் வர முடியும். ஸோ அதனால் 4 போட்டிருக்கேன், ஒரு பிரைம் நம்பர் வச்சு. ஸோ 5. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் போகலாம். இது அதே மாதிரி 3 பிரைம் நம்பர்ஸ் PQR ஈச் லெஸ் தென் 20. அப்போது பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 20 அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும்? 2 3 5 7 11 13 17 19. இங்கே எழுதுன மாதிரி இங்கேயும் அதே மாதிரி எழுதிடணும். சரிங்களா? சச் தட் P minus Q is equal to Q minus R. சரிங்களா? How many distinct possible values we get for P plus Q plus R? இதுக்கு distinct possible values எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, அப்போ இது எப்படி பண்ணுறது? இது ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மைனஸ் இந்த பக்கம் சேமாக இருக்கா? ஸோ அதனால் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா P plus R is equal to 2Q. சரியா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பிரைம் நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 2வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 பிரைம் நம்பரோட அடிஷன் வருதான்னு பார்க்கணும். அதான் இங்கே கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வாங்க. இப்போ 2 பிரைம் நம்பரோட அடிஷன். இப்போ 2 கூட 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 வரக்கூடாது. 5 × 2 10 வரணும். சரிங்களா? 10 வரணும். அப்போது இங்கே வந்து எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். ஆட் நம்பர்ஸை × 2 பண்ணிங்கன்னா ஈவன் ஆகிடும். ஸோ ஈவன் நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2 அடிஷன் பண்ணணும் அப்படின்னா ஈவன் நம்பராக இருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே ஆடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஒரு ஆடு ஒரு ஈவனாக இருந்தால் உங்களுக்கு ஈவன் வராது. ஸோ ரெண்டுமே ஆட் நம்பர்ஸாக இருக்கணும். அப்போ 2வை வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன். 2 யூஸ் பண்ணால் மற்ற இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். மற்ற யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? 3 and 7. 3 + 7 போட்டேன் அப்படின்னா 5 × 2. ஓகே, வந்துருச்சு. வேற 3 + 11. 3 + 11 போட்டேன் அப்படின்னா 7 × 2 14 வந்துருச்சு. ஓகேங்களா? வேற 3 + 13 போட்டால் 16 ஆகும். இது வந்து 20 ஆகும். இது வந்து 22 ஆகும். 22. ஓகே, 3 + 19 is equal to 11 × 2. சரிங்களா? 3 + 19ங்கிறது 3 + 19 22. ஸோ 22 is 11 × 2. ஒரு 3 பாசிபிள் வேல்யூஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் 5 வச்சு ட்ரை பண்ணும். இப்போ 5 + 7ங்கிறது 12 வராது. 5 + 11ங்கிறது 16 வராது. 5 + 13 அப்படிங்கிறது 18. 18னா 9 வராது. 5 + 17 அப்படிங்கிறது 5 + 17 இஸ் ஓகே 5 + 17. ஸோ 5 + 17 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 2 × 11. ஸோ இங்கேயும் 11 வருது. ஓகே, நெக்ஸ்ட் 5 + 19 போட்டோம்னா 5 + 19 போட்டால் 24. 24 வராது. ஓகே, இவ்வளோதான். வேற 7 கூட ஆட் பண்ணுறோம். 7 + 11 போட்டால் 18 வராது. 7 + 13 போட்டோம்னா 20 வராது. 7 + 17 போட்டோம் அப்படின்னா 24 வராது. 7 + 19 போட்டோம் அப்படின்னா 26 வரும். 7 + 19 போட்டோம் அப்படின்னா 26. 26ங்கிறது 2 × 13. ஓகே, வேற சரி. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா how many distinct values of P + Q + R. அப்போ P + Q + R, இது P, இது Q, இது R, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து 11 × 2 22. ஸோ இங்கேயும் 11 × 2 22.
இப்போ இங்கேயும் 22 இங்கேயும் 22 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 44 வரும். 44 2 வேணா விட்டுருங்க. 11 + 3 + 19 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22 + 1 33 வரும். இங்கேயும் அதே மாதிரி 11 + 5 + 17 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 33 வரும். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து சேம் வேல்யூ வருது. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து யூனிக் வேல்யூஸ் கிடையாது. இது ரெண்டில் ஒன்றா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் சேம் வேல்யூ வருது. என்ன வேல்யூ? P + Q + R ரெண்டுக்குமே வந்து 33ன்னு வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டிஸ்டிங்க்ட் பாசிபிள் வேல்யூஸ் வி கேன் கெட்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக வந்து நமக்கு 1 2 3 4 5 வேல்யூஸ் வருது. இந்த 5 வேல்யூஸில் 33 அப்படிங்கிறது டபுள் டைம் ஆயிருக்கு. ஸோ அதனால் மொத்தம் நமக்கு 4 வேல்யூஸ். புரிஞ்சுல எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சதுக்கப்புறம் வேல்யூஸ் பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் சேம் வேல்யூ வரனால ஒன்றை கழிச்சிட்டு 4ன்னு போட்டிருக்கேன். கொஸ்டின் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் தோஸ் 3 நம்பர்ஸ்? இந்த 3 நம்பர்ஸ் என்ன? டிஸ்டிங் நம்பராக இருக்கணும், ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 2 3 5 7 11 13 எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஓகே. ஹூ சம் இஸ் இதை ப்ரைம் நம்பர். அப்போ என்ன சொல்கிறாங்க? 2 ப்ரைம் நம்பர். இந்த 2 ப்ரைம் நம்பரை 3 நம்பர் 3 நம்பர் இருக்குது. 3 டிஸ்டிங் நம்பர் 3 நம்பர் இருக்குது. 3 நம்பருமே ப்ரைம் நம்பர். 3 நம்பரையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு திருப்பி ஒரு ப்ரைம் நம்பர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்படிதான் நம்பர் இருக்கா? 3 + 5 8 8 + 7 வரல. 3 + 5 + 11 3 + 5 8 8 + 11 19. ஸோ எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு 5 + 7 5 + 7 12 12 + 11 23. ஸோ இங்கே ஒரு வேல்யூ கிடைக்குது. இப்போ எனக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஸோ 2 வேல்யூ கிடைக்கிறதுனால அது வந்து டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ் என்ன சொல்ல முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஸ்டேட்மெண்ட் 1க்கு போகிறேன். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the sum is less than 23. the sum is less than 23. இப்போ less than 23னா இது ஒன்று தான் இருக்குது. ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் செக் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 5. இங்கேயும் 5 இருக்குது. சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் சொல்ல முடியுது. ஸோ அதனால் ஆன்சர் என்ன அப்படின்னா the question can be answered using one of the statement alone but cannot be using other statement alone. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு 2 டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்லும்போது ஒன்று தான் கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான சம்ஸ் தான். பேசிக் அரித்மெட்டிக்கான சம்ஸை மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிசெட்டை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி பேசிக் டிஜிட்ஸை வச்சு சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெத்தடாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ரோச் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னும் பெட்டராக பண்ணிக்கோங்க. அதனால தான் டீட்டெயில்டு செஷனாக இது எடுத்திருக்கேன். ஸோ இந்த அப்ரோச்சை வச்சு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு எல்லா சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்மே சால்வ் பண்ண முடியும். எல்லாமே பேசிக் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ சிசெட்டை பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்லை. நம்ம விஷன் 1000 அப்படிங்கிற இலக்கை இந்த வருஷம் அட்டைன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.